parole. பைபிள் எடுங்கள். Prenez votre Bible. தேவனுடைய வார்த்தையை கேட்போம். Écoutons la parole de Dieu. அடுத்த கிழமை நம்முடைய சபையின் ஆண்டு விழா 30வது ஆண்டு விழா. La semaine prochaine, c'est l'anniversaire de notre église, 30e திங்கட்கிழமை anniversaire. மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். Lundi à 17h, nous commençons. திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். Lundi à 17h, nous commençons. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி Mardi, பகல் mercredi, 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். mardi, mercredi, jeudi, vendredi, c'est à 14h. இரவு 9 மணிக்கு முதல் நாங்கள் முடிக்க வேண்டியிருக்கு. முடிப்போம். Nous devons terminer avant 21h. சனி ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாருக்கும் அறிவித்திருக்கிறோம். கடந்த வருஷம் ஆண்டு நடத்தின ஹோலில் மண்டபத்தில் 2 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். Que nous avons annoncé que samedi et dimanche, nous allons faire à la salle là où on a fêté l'année dernière, புளோமெனில். au Bloménil. ஆகவே இந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை நாங்கள் எங்களுக்கென்று தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். Donc, dans ces jours, nous avons reçu une dizaine de messages de certains serviteurs. Ils ont préparé pour nous. சிஸ்டர் ராஜேந்திர அம்மா, La sœur Rajendram, டி மோகன் பாஸ்டர் அவர்கள், Pasteur D. Morgan, போல் தங்கையா பாஸ்டர், Pasteur Paul Tangaya, பாஸ்டர் விசுவாசம், Pasteur Viswasam, பாஸ்டர் சுரேஷ், Pasteur Suresh, பாஸ்டர் ராஜன் எட்வர்ட், Pasteur Rajan Edward, பாஸ்டர் செல்வின், Pasteur Selvin, பாஸ்டர் ரோபர்ட் ரோய், Pasteur Robert Roy. இப்படி ஒரு 10 ஊழியக்காரர்கிட்ட அரையரை மணித்தியாலம் நாங்கள் பிரசங்கம் கேட்டு நல்ல சபைக்கண்டு நல்ல பிரசங்கத்தை தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். On a demandé à une dizaine de prédicateurs et ils ont préparé des messages எல்லாம் rien அதிசயமா que pour இருக்கு. notre église. இப்படிலாம் எப்படி கர்த்தர் நடத்தினார் என்ன. Donc c'est merveilleux de voir comment le Seigneur nous a conduits. ஆனா இப்படிப்பட்ட ஊழியக்காக மத்தியில் வர ஆசைப்பட்டார்கள். Et ces serviteurs, ils voulaient venir. இவளெல்லாம் நம்முடைய நெருக்கமான ஊழியக்காரர்கள். Et ces serviteurs qui sont proches avec nous. ஆனா மோகன் சிலாசரஸ் அவர்கள், Et le frère Mohan Silas aussi. அவளுக்கெல்லாம் எங்களுக்கு கவலை, இவளெல்லாம் வர முடியல நாங்கள் நினைத்ததுபடி. Nous sommes tristes qu'ils ne sont pas pu venir comme nous அவர்கள் voulions. நம்ம மேல நம்முடைய சபையின் மேல வச்ச நேசம் பாசத்தின் நிமித்தம் நாங்கள் கேட்ட பொழுது எங்களுக்கு கனம் பண்ணி எங்களுக்கு செய்திகளை அனுப்பி இருக்கிறார்கள். Par l'amour qu'ils avaient pour notre église, donc ils nous ont honorés, ils ont envoyé leur message. அவற்றை நாங்கள் போடுவோம். Donc nous allons les mettre, diffuser. அத்தோடு திங்கட்கிழமை மாலை பாச ரோபோட் அவர்கள் பிரசங்கத்தோடு ஆரம்பிக்கிறோம். பிரசங்கம் lundi nous commençons avec la prédication de pasteur Robert en français avec la traduction en tamoul. செவ்வாய்க்கிழமை அவர்கள் லூக் பாஸ்டரும் இடையில பிரசங்கம் பண்ணுவார்கள். Et mardi il y aura le pasteur Luc Saint-Louis qui fera aussi le message. 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் நம்முடைய சபை ஆரம்பித்த நாள் புதன்கிழமை. Donc mercredi le 4 c'est le jour où nous avons commencé notre église. ஆகவே ஆயத்தப்படுங்கள், ஜெபத்தில் இருங்கள், உபவாசத்தை முடியுங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை. Donc préparez-vous et finissez le jeûne dimanche. ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம், தேவ பிரசன்னத்தில் இருப்போம். Restons dans la présence de Dieu. பிள்ளைகள் பிரெஞ்சில் வசனம் நாங்கள் வாசிக்க முடியாது. Les enfants on peut pas lire les versets en français. ஆகவே தமிழில் நாங்கள் வாசிப்போம். Donc nous allons lire en tamoul. மொழிபெயர்ப்பு உண்டு. Il y a la traduction. படிவா மொழிபெயர்ப்புல கேளுங்கள். Écoutez les traductions. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Que le Seigneur Jésus-Christ vous bénisse tous. தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். Nous sommes venus à prier dans la présence de Dieu et தேவனுடைய à adorer வார்த்தைக்கு Dieu. நாங்கள் செல்லுவோம். Passons dans la parole de Dieu. 1 யோவான் புத்தகம், L'épître de 1er Jean, 4வது அதிகாரம், chapitre 4, 4வது வசனம். verset 4. 1 யோவான் புத்தகம், Première épître de Jean, பரம்பாஸ்டரை கொடுங்க. 1 யோவான் புத்தகம், première épître de Jean, 4வது அதிகாரம், chapitre 4, 4வது வசனம். verset 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதை சொல்லுங்க நீங்க. Petits enfants, vous petits enfants, vous êtes de Dieu et vous les avez vaincus parce que celui qui est en vous est plus grand que celui qui est dans le monde. ஓ, பிரெஞ்சில் பெட்டிஸ் enfants பரவாயில்ல. பெட்டிஸ் enfants என்ன பிள்ளைகளே என்றார் யோவான் அவர்கள். Jean a appelé petits enfants. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் என்றால் நீங்கள் பிசாசை ஜெயித்தவர்கள். Il a dit que vous avez vaincu le diable. அதற்கு முதல் வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை நீங்க ஜெயித்த நீங்கள். Si vous regardez les premiers versets, il est écrit que vous avez vaincu l'esprit d'antichrist. ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். Donc apprenez une chose. அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவியாகிய சாத்தானை விட
உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Donc celui qui est en vous est plus grand que celui qui est cet esprit d'antichrist. அப்ப அவர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசு அந்தி கிறிஸ்துவை விட, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை விட, il dit que plus que les esprits mauvais qui sont les esprits d'antichrist, எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். celui qui est en nous, le Seigneur qui est en nous est plus grand. இந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். Nous devons avoir cette vue. இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்க Nous வேண்டும். devons avoir cette révélation. விசுவாச பார்வை நம்மகிட்ட இருக்கணும். Nous devons avoir une vue de foi. அந்த விசுவாச பார்வையோடு விசுவாச அறிக்கை நம்மகிட்ட இருக்கும். Avec cette vue de foi, nous devons avoir aussi la confession de foi. இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறோம். Aujourd'hui, nous prions. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். Nous avons pris le baptême. சபைக்கு வந்துட்டோம். Nous sommes venus dans l'église. பைபிளை படிக்கிறோம். Nous lisons la Bible. ஆராதனை செய்கிறோம். Nous faisons l'adoration. ஆண்டவர் எங்களுக்குள்ள பெரியவரா இருக்கிறன்ற அந்த விசுவாச பார்வை சிலருக்கு இல்ல. Mais certains n'ont pas la vue que le Seigneur est plus grand en eux. அந்த விசுவாச நம்பிக்கையும் அந்த அறிக்கையும் உங்களுக்குள்ள இல்ல. Vous n'avez pas cette confession de foi. யோவான் சொல்லுகிறார், Jean dit, நீங்க உலகத்தை ஜெயித்தவர்கள். vous avez vaincu le monde. அதாவது சாத்தானை ஜெயித்தவர்கள் நீங்க. C'est-à-dire vous avez vaincu le diable. ஆனா அவனை விட Mais plus que lui, உங்களுக்கு இருக்கிறாரே, celui qui est en vous, அவர் பெரியவர். il est plus grand. அல்ல சொல்லாரும். Dites alléluia. சொல்லுங்க எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. Alléluia. அவர் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர். Celui qui est en nous est plus grand. ஏனென்றால் Pourquoi? அவர்தான் முழு உலகத்தையும் படைத்தவர். Parce qu'il est le créateur de toute la terre entière. முழு உலகத்தையும் அவர்தான் படைத்தவர். Celui qui a créé tout l'univers. அப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்ல பார்வை இருக்க வேண்டும். உலகத்துக்குள்ள இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு ரகசியம் தெரியணும் எங்களுக்கு. Donc nous devons connaître un secret et avoir une confiance que celui qui est en nous est plus grand que celui qui est dans le நம்பிக்கை monde. நமக்குள்ள வரணும். Nous devons avoir cette confiance en nous. இந்த பார்வை நம்மகிட்ட இருக்கும். Nous devons avoir cette vue. திருப்போம் நாங்கள் 10 ராஜாக்கள் புத்தகம், Le livre de 2 Rois, 6வது வசனம், அதிகாரம். chapitre 6. 10 ராஜாக்கள் 6வது, 2 Rois, chapitre 6, 15, 16. versets 15 et 16. 15, 16. Versets 15 et 16. தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். Donc il était une aide Passez, de l'homme de pasteur. Dieu. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். எலிசா ஊழியக்காரன். Un serviteur appelé Élie. அவருக்கு அடுத்தவாறு ஒருவர் இருக்கிறார். Il avait une aide. ஆனா அவர் கூட இருக்கிறவர் அவருக்கு தன்னுடைய ஊழியக்காரனோட இருக்கிறார்கள் யாரும் கவனிக்கல. Mais celui qui est avec lui n'a pas vu qui sont avec son serviteur. கூட இருக்கிறது முக்கியம் அல்ல. Ce n'est pas important. எலிசாவோடு இருக்கிற மனுஷரை கவனிக்காத. Ne regarde pas les hommes qui sont avec Élisée. எலிசாவோடு இருக்கிற அக்கினியையும் அபிஷேகத்தையும் தூதர்களையும் கவனி முதலாவது. Regarde l'onction et le feu et les anges qui sont avec Élisée. கூட இருக்கிறது மனுஷரா இருக்கலாம். Cela peut être que ce sont les hommes qui sont avec lui. எலிசாண்ட ஊழியக்காரன் இருக்கிறார். Yann est un serviteur appelé பெரிய Élisée. தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி. C'est un grand prophète parmi les grands prophètes. இவனுடைய வேலைக்காரன் பார்வை வித்தியாசம். Mais la vue de son serviteur était différente. ஆனா எலிசாட பார்வை வித்தியாசம். Mais la vue d'Élisée était différente. அப்ப எலிசா ஒரு தீர்க்கதரிசி. Donc Élisée était un prophète. அவரோட உதவியா இருக்கிறவருடைய பார்வையும் எலிசாவை போல அந்த பார்வை இருக்கணும். Mais son aide aussi, il devait avoir la même vue qu'Élisée. இல்லை என்றால் எலிசாவோட இவங்களை வச்சு வேலை செய்யலாம். Sinon on peut pas travailler avec Élisée. எலிசாவை வச்சு இவங்களை வச்சு பயன்படுத்த முடியாது. கூட இருக்கிறவங்களுக்கு எந்த உதாரணத்துக்கு எலிசாவோட பார்வை தெரியணும் இவங்களுக்கு. Élisée ne pourrait pas les utiliser, il devait avoir la même vue. இல்லை என்றால் இந்த எலிசாவோட ஊழியத்துக்கு இவங்க டிஸ்டர்பா இருப்பாங்க, தொந்தரவா இருப்பார்கள். Sinon ils vont être un trouble pour le ministère d'Élisée.
அப்ப எலிசாவோட யார் இருக்கிறார்? Donc qui sont avec Élisée? ஒரு நாள் காலையில இந்த உதவி ஊழியக்காரன் வெளியில போறான். Un jour le matin, son aide il sort. பார்த்தா எதிர்ப்பட மலையெல்லாம் பெரிய ராணுவம் நிக்குது, ராணுவ ரதங்கள் நிக்குது, பெருசா நிக்குது. Donc il y a une grande armée avec des grands chars et tout. குதிரைகள், Il y a des chevaux, ராணுவம் une grande armée. எல்லாம் நிக்குது. Il y avait tout cela. ரதங்கள் நிக்குது. Il y avait les chars. ஐயோ ஓடி வரான். Il revient en criant, பாஸ்டர், pasteur, என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? vous savez qu'est-ce qui se பெற்ற passe? பாஸ்டர் எலிசா. Donc qui est son pasteur? C'est Élisée. பாஸ்டர், Pasteur, ஆபத்து பாஸ்டர், ஆபத்து. il y a un danger, pasteur. ஐயோ பாஸ்டர் வந்து பாருங்க பாஸ்டர். Pasteur, venez regarder. யாரோட இருக்கிற? T'es avec qui toi? அதான் முக்கியம். C'est ça le plus important. உங்க பார்வை Votre vue, votre regard, இயேசுவின் மேல இருந்தா s'il est sur Jésus, இயேசுவின் ஊழியக்காரன் மேல உன் பார்வை இருக்கணும். யார் அவரன்? tu dois aussi avoir le regard sur le serviteur de Jésus qui est ici. பாஸ்டர், Pasteur, என்னடா qu'est-ce qu'il y a? என்னோட பிரச்சனை? Quel est ton problème? ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் தான். Tous les deux étaient chrétiens. ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் இயேசு தான். Tous les deux ont pour Seigneur Jésus. ரெண்டு பேரும் ஜெபிக்கிறவங்க. Tous les deux priaient. ஆனா அவர் பாஸ்டர் உதவியாளர். Mais lui il est pasteur, lui c'est son aide. பாஸ்டர் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஐயோ பாஸ்டர், Pasteur, venez. ஐயோ பாஸ்டர், இன்றைக்கு நாங்க சரி பாஸ்டர். Pasteur, on est fini aujourd'hui. இன்றைக்கு நாங்க சரி. On est fini aujourd'hui. என்னடா சரி என்ற? Qu'est-ce que tu racontes que tu dis qu'on est fini? வெளியில பல்லு விளக்க போனான் பாஸ்டர். Je suis parti me brosser les dents à வெளியில பல்லு விளக்க l'extérieur. போனான். எங்கட வீட்டை சுத்தி மலையெல்லாம் பாஸ்டர். Tout autour de notre maison, sur les montagnes, pasteur, ஆமிக்காரன். il y a des armées, il y a des militaires. ஆமிக்காரன் ரதங்கள் பாஸ்டர். Il y a des chars des militaires. அதோட பாஸ்டர் அவங்கட குதிரைகள். Avec tout cela, pasteur, leurs chevaux. எலிசாவுக்கு தெரிஞ்சிட்டது. Élisée a connu. என்ற பார்வை வேற. Mon regard est différent. இவன்ட பார்வை வேற. Son regard est différent. உங்களோட பார்வை கர்த்தர் மேல நல்லதா இருக்க வேண்டும். Il faut que votre regard soit bon sur le Seigneur. ஜெபிக்கிறது எல்லாரும் ஜெபிக்கலாம். Tout le monde peut prier. எல்லாரும் உபவாசம் பண்ணலாம். Tout le monde peut jeûner. 14 நாள் நாங்க நல்லா உபவாசம் பண்ணுவோம். On peut bien jeûner pendant 14 jours. வேதம் நல்லா நீங்க படிக்கலாம். Vous pouvez lire autant. ஞாயிற்றுக்கிழமை நீங்க எழும்பி எல்லாரும் படியே எழும்பி ஜெபிச்சு போட்டு ஓடி வரலாம் சேர்ச்சுக்கு. Le dimanche, vous pouvez vous réveiller, prier et venir à l'église. ஆனா இயேசுவை சுற்றி இருக்கிற ஆட்களையும் அறியணும். Il faut connaître aussi ceux qui sont autour de Jésus aussi. ஊழியக்காரரை சுற்றி இருக்கிற ஆட்களையும் அறியணும். Et il faut connaître aussi les gens qui sont autour du serviteur. அதே ஆட்கள்லாம் உங்களை சுற்றியும் இருக்கணும். Les mêmes personnes doivent être entourées de vous aussi. விசுவாசிகள் அந்த பார்வை பார்க்கணும். Donc les croyants doivent avoir ce எலிசாக்கு regard. விளங்கிட்டது. Élisée a compris. இவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. Lui, il ne connaît pas à propos du Seigneur. இவன் என்னடா பயந்தவனாயிருக்கு. Lui, il est peureux. What is he afraid of everything? Il a peur de toutes choses. எல்லாத்துக்கும் பயம். Il a எல்லாத்துக்கும் peur de பயம். tout. எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்றார். Donc Élisée a fait une petite prière. ஆண்டவரே, இவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறவுங்க. Seigneur, ouvre ses yeux இவனுடைய spirituels. பார்வையெல்லாம் மாமிச கண்கள். Son regard est charnel. மாமிச கண்கள்ல ஊழியம் செய்யாத. Ne fais pas le ministère avec les yeux மாமிச charnels. கண்கள்ல உன்னால ஒண்ணும் செய்ய Tu முடியாது. ne peux rien faire avec tes மாமிச yeux கண்கள் charnels. உங்கள் திறமை, உங்கள் புத்திசாலித்தனங்கள்லாம் மாமிச கண்கள். Les yeux charnels sont vos talents, votre உங்கள் படிச்ச intelligence. படிப்பையும் உங்கள் திறமையும் வைத்து ஊழியம் செய்யலாம். On ne peut pas faire le ministère avec vos études et vos talents. படித்த படிப்பு திறமையெல்லாம் நமக்கு தேவை. On a besoin des études ஆனா et எங்களுடைய talents. பார்வை ஆண்டவருடைய பார்வையா இருக்கணும். Mais mon regard doit être celui de யோவான் Dieu. சொல்லுகிறார், Jean dit, உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிற பெரியவன். celui qui est en moi est plus grand que celui qui est இந்த dans le பார்வை monde. தேவ பிள்ளைகிட்ட இருக்கணும். Un enfant de Dieu doit avoir ce regard. மாமிச பார்வை இருந்தா நீ ஒண்ணும் செய்ய மாட்ட. Tu ne pourras rien faire si tu as un regard மாமிச charnel. பார்வை உன்னுடைய படிப்பில வைக்கிற பார்வை. Le regard charnel, c'est ce que tu மாமிச mets dans பார்வை tes உன்னுடைய études. திறமையில வைக்கிற பார்வை. Le regard charnel, c'est tout son. ஆனா ஆண்டவருடைய பார்வை பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஒரு பார்வை. Mais le regard de Dieu, c'est le fait d'être rempli du எலிசா Saint-Esprit. ஜெபிக்கிறார். Élisée prie. ஆண்டவரே அவன் கண்களை திறந்து விடுங்க. Seigneur, ouvre ses yeux. எனக்கு உதவியா இருக்கிறான். Il est mon aide.
ஆனா இவன் பார்வை சரியில்லை. Mais son regard n'est pas bon. இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் பங்களா இருக்குது. Ses yeux spirituels sont fermés. ஆனா உதவி ஊழியக்காரன் இவன். Mais lui, c'est son aide. உதவி ஊழியக்காரனால என்ன சுற்றி இருக்கிறத ஆரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்கான் இவன். Son assistant ne pouvait pas voir qui sont autour de உதவி lui. ஊழியக்காரன் பெயருக்கு. Mais son nom, c'est assistant serviteur. இவ்வளவு காலமா என்னோட இருக்கிறான். Il est là depuis tant எவ்வளவு d'années. வருஷமா இருக்கிறான் என்னோட. Il est là depuis combien d'années? ஆனா என்ன சுற்றி இருக்கிற உங்க பிரசன்னத்தையும் உங்க குதிரைகளையும் உங்க ரதங்களையும் உங்க அக்கினியையும் இவனால பார்க்க முடியாம இருக்குது. இவன் கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே என்றார். Mais il ne peut pas voir ta présence, ton feu, ton armée, tes chevaux autour de moi. Seigneur, ouvre ses yeux. உடனே அவன் திருப்பி ஒரு பார்வை பார்க்கறான். Une fois qu'il a ouvert, il re-regarde. திருப்பி ஒரு பார்வை பார்க்கறான். Il re-regarde. பார்த்த உடனே Après avoir vu, என்னத்தை பார்த்தான்? qu'est-ce qu'il a vu? எலிசா ஜெபிச்ச உடனே அவன் கண்கள்ல இருக்கிற கேட்டராக் எல்லாம் போயிட்டு. Une fois qu'Élisée a prié, ses yeux étaient ce qui était couvert de cataracte et a eu என்ன parti. கேட்டராக்டா என்ன? Qu'est-ce que c'est cataracte? வயசு வரைக்கும் ஆட்களுக்கு கண் பிரச்சனை வர. Lorsque les gens sont âgés, ils auront des problèmes de vue. வெள்ள படரும். C'est-à-dire il y a une espèce de blanche qui couvre les yeux. அதுதான் மாமிச பார்வை. C'est ça le regard charnel. அது எடுபட்டா தான் நீங்க ஆவிக்குரிய பார்வை எல்லாத்திலையும் ஆவிக்குரிய பார்வையில தேவனை பார்க்க முடியும். Vous pouvez regarder seulement Dieu avec un regard spirituel seulement si cette vue est tentée. ஒவ்வொரு விசுவாசிகளிடையும் அந்த ஆவிக்குரிய பார்வை இருக்கும். Chaque serviteur et chaque croyant doit avoir ce regard spirituel. ஜெபம் பண்ணுகிறான். Lui il prie. எதை பார்த்துட்டான்? Qu'est-ce qu'il a vu? இப்ப பார்வை வேற பார்வை. Là il a un autre regard. எலிசாவை சுற்றிலும் autour d'Élisée அக்கினி குதிரைகள், il y avait des chevaux de feu, அக்கினி ரதங்கள், des chars de feu. மலையை நிறைத்திருக்கிறத பார்த்துட்டான். C'était rempli la montagne. நம்முடைய பார்வை மாமிச பார்வையா இருக்க கூடாது. Notre regard ne doit pas être charnel. நம்முடைய பார்வை ஆவிக்குரிய பார்வையா இருக்கும். Notre regard doit être spirituel. ஆலயத்துக்கு வந்து போறது அது ஒரு வாழ்க்கை. Donc le fait de venir à l'église et partir, c'est une vie. ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலிருந்து பார்க்க வேண்டும். Nous devons regarder le Seigneur de notre cœur. ஆண்டவரை நாங்கள் எங்கள் ஆவியிலிருந்து பார்க்க வேண்டும். Nous devons regarder le Seigneur de notre esprit. எங்களை சுற்றி தேவன் இருக்கிறதை காண வேண்டும். Nous devons voir que le Seigneur est autour de nous. பிரசன்னம் ஆலயத்தில் இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும். Le peuple doit voir la présence de Dieu dans l'église. சபையை சுற்றி இருக்கிறத காண வேண்டும். Il faut voir la gloire de Dieu est autour de l'église. பார்வையும் இந்த விசுவாச அறிக்கையும் நமக்குள்ள வர வேண்டும். Nous devons avoir ce regard de foi et confession de foi en nous. நீ பயப்படாதேன்னு சொல்றது ஒன்று. C'est différent de dire n'aie pas peur. அத பயந்து கொண்டே பயப்படாதேன்னு பிரசங்கம் பண்ணலாம். On peut prêcher en ayant peur de ne pas avoir peur. நீ கவலைப்படாதேன்னு பிரசங்கம் பண்றது ஒன்று. C'est différent de faire un message ne t'inquiète pas. கவலைப்படுறது உண்டு. Mais en prêchant ne t'inquiète pas et être inquiet c'est différent. ஆனா கூட இருக்கிற உதவிக்காரனுக்கு Mais celui qui est en tant qu'aide, il ne pouvait pas voir la présence de Dieu autour de lui. Il ne pouvait pas ressentir la présence de Dieu autour de lui. Nous ne sommes pas seuls. Nous avons la présence de Dieu autour de nous. Nous avons l'armée de Dieu autour de nous. Nous avons la gloire de Dieu autour de nous. Si tu ne peux pas voir ça, il faut que tes yeux spirituels soient ouverts. Sinon, on peut prier simplement. On peut venir et partir simplement. Vous allez montrer vos études, vos intelligences et votre argent. Et quand j'ai commencé le ministère de Dieu, la parole que le Seigneur m'a donnée, ce n'est ni par la force, ni par la puissance, par mon esprit. Mais de ce jour, je n'ai jamais mis en avance mes études, mes talents, rien d'autre. Pourquoi celui qui est en nous est plus grand que celui qui est dans le monde? Si nous avons seulement ce regard, on peut avoir une bonne relation avec lui. Vous devez tous connaître.
Dites alléluia. இரண்டாவது, Deuxièmement, ஆண்டவரை காண மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். pour voir le Seigneur, il faut que nos cœurs, yeux du cœur doivent être ouverts. ஆண்டவரை காண எங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட Pour வேண்டும். voir le Seigneur, nos yeux spirituels doivent être ouverts. லூக்கா 24ஆம் அதிகாரம். Luc chapitre 24. இவர்கள் நல்ல விசுவாசிகள் ரெண்டு பேர். Il y avait deux bons croyants. எம்மா ஊர்ல இருக்கிறவர்கள். Ils étaient à Emmaüs. நல்ல விசுவாசிகள். C'était des bons croyants. இயேசுவில நல்ல விசுவாசம். Ils avaient une bonne foi en Jésus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஒரு பெரிய விடுதலை வரும் என்று நம்பி இருந்தான். Ils attendaient qu'il y aurait une délivrance à travers Jésus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால ஒரு ரட்சிப்பு வரும் என்று நம்பி இருந்தான். Ils attendaient en ayant confiance qu'ils allaient recevoir un salut à travers Jésus. அவன் கண்கள் முன்பாகவே மாமிசத்தில் இருந்த இயேசு ஒரு பிரச்சனை வந்தது. Devant ses yeux lui-même, Jésus qui était en chair a eu un problème. அவன் கண்கள் முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாமிசத்தில் இருந்தார். Devant ses yeux, அவர் யார் என்று தெரியாம இருந்தார். devant ses yeux, Jésus-Christ était en chair, mais lui, il ne savait pas qui était. இவன்ட அந்த வேலைக்காரന്റെ பார்வையும், mais le regard du serviteur, மாமிசத்துல தான் முதலாளியை பார்த்தான். il a vu le maître en chair. அவரை பார்க்கல. Il n'a pas vu en esprit. இதத்தான் இந்த எம்மாவூர் பிரதர்ஸும் பார்த்தாங்க. C'est ce qu'ils ont vu aussi les frères de Emmaüs. இந்த வேலைக்காரன் எலிசாட வேலைக்காரன் இப்படிதான். Il était comme ça le serviteur de Élisée. என்னோட இருந்து என்ன நான் சாப்பாடு சாப்பிடுற என்ற பாஸ்டர் தானே. C'est le pasteur qui mange ce que je donne. என்னோட உட்கார்ந்து இருந்து நான் என்னோட கதைக்கிற பாஸ்டர் தான். C'est le pasteur qui est assis avec moi et parle. அது இன்னொரு பக்கம். Donc ça c'est d'un autre côté. இன்னொரு பக்கம் பார்க்கணும். Mais d'un autre côté il faut voir அவரோட யார் இருக்கறன்னு பார்க்கணும். qui est avec lui. அது மிகவும் முக்கியம். C'est très important. உட்கார்ந்து சாப்பிடுறது பிரயாணம் பண்றது வேற. Le fait d'être assis et voyager c'est différent. ஆனா அடுத்த பக்கம் பார்க்கணும் யார் இவர். Mais d'un autre côté il faut regarder qui est-il. அக்கினி சுற்றி நிறைந்திருக்கிற என்ற ஊழியக்காரன் எலிசாண்டவன் தெரிஞ்சிருக்கும். C'est un serviteur qui est entouré de feu. இதத்தான் எம்மாவூர் சீசர்கள். C'est la même chose pour les disciples d'Emmaüs. C'était des bons croyants. நல்ல விசுவாசிகள். C'était des bons croyants. 24ஆம் அதிகாரம். Chapitre 24. 30-31. Versets 30 et 31. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் இயேசுவோட பந்தி இருக்கறாங்க பாருங்க. ஒரே தட்டுல இயேசு போட்டு அப்பத்தை சாப்பிடுறாங்க. Donc ils mangeaient du pain avec Jésus. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு à qui il a donné? வழிபோக்கனா வந்த ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்து அப்பத்தை கொடுத்தார். அவன் பார்த்தது மாமிசத்துல இருந்த இயேசுவை இன்னொரு மனுஷனா நினைச்சான். Donc ils ont vu Jésus qui était en chair comme un autre être humain. ஆனா அவர் ஆண்டவர் தெரியல. Mais il ne savait pas qui était-il. அவருக்கு தெரியாது யார் இவரன். Il ne savait pas qui était-il. தெருவழியா வரேக்க அவர் நினைச்சார் ஏதோ எங்களை போல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார். Ils ont vu, lorsqu'ils ont vu sur le chemin, ils ont pensé que c'était quelqu'un qui voyageait comme eux. அந்த வீட்டுக்கு வரார். Donc il venait dans cette maison. ஆனா அவருடைய கண்கள் மாமிச கண்களா இருந்தது. Mais leurs yeux étaient charnels. அவருடைய மாமிச கண்களை நீங்க பார்க்காதீங்க. Ne regardez pas avec vos yeux charnels. இயேசு மாத்திரம் ஆவியில இருக்கல. Jésus non seulement il était en esprit. ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவளா இருக்க வேண்டும். Les serviteurs, les enfants de Dieu doivent être spirituels aussi. உங்களை காண்கிறவர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய சைட்டையும் பார்க்கணும். Ceux qui vous voient, ils doivent voir également votre côté spirituel. உங்களை பார்க்கிறவர்கள் காண்கிறவர்கள் உங்களுடைய மாமிச சைட்டை மாத்திரம் பார்க்க கூடாது. Les gens qui vous voient, ils ne doivent pas regarder seulement votre côté charnel. உங்களுடைய ஆவிக்குரிய பக்கத்தையும் ஜனங்கள் பார்க்கணும். Les gens doivent voir aussi votre côté spirituel. நான் சொல்ற விளங்குது? Combien d'entre vous comprenez? மித்த கவனம். Très attention. வருகிறார்கள். Donc il venait. சாப்பிடுகிறார். Il mange. வாசிங்க பாஸ்டர். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அப்பொழுதுதான் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாத்தீங்களா?
கண்கள் திறக்கப்பட்டவன் தான் இயேசுவை பார்த்தான். Donc celui qui avait les yeux ouverts qui a pu voir Jésus. கண்கள் திறக்கப்படாதவன் இயேசுவை மாத்திரமல்ல இயேசு சம்பந்தமா எதையும் அவன் பார்க்க முடியாது. Donc celui qui n'a pas les yeux ouverts, il ne pourrait rien voir à propos de Jésus ni கண்கள் Jésus. திறக்கப்படாதவன் வேதத்தை படித்தாலும் அவன் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. Celui qui n'a pas les yeux ouverts, même s'il lit la Bible, il ne pourra pas comprendre tout. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Les enfants de Dieu doivent avoir les yeux ouverts. எங்களுக்கு பேர் என்ன? Quel est notre nom? சபைக்கு என்ன பேர்? Quel est le nom de notre église? ஆவிக்குரிய சபை. Église spirituelle. தான் சொல்றோம் எல்லாரும். C'est ce que nous disons. ஆவிக்குரிய சபை என்றால் donc si c'est une église spirituelle, ஜனங்கள் எங்களை ஆவிக்குரியவங்களா எங்களை பார்க்கணும். Les gens doivent nous voir en tant que spirituels. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அப்பத்தை கொடுக்கிறார். Donc Jésus-Christ venait donner le pain. இவங்கட வீட்டுல வந்து il est venu dans leur maison. இவங்க வார வழியில எப்படி இருந்தாங்க பாருங்க. Regardez comment ils étaient sur le chemin. 15 16 Versets 15 et 16. 15 16 15 et 16. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில இருந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கொண்டு வராங்க ரெண்டு பேரும். Ils parlaient de la crucifixion de Jésus sur le chemin. ரெண்டு பேரும் இயேசுவின் சீஷர்கள். Tous les deux étaient les disciples de Jésus. இயேசுவின் விசுவாசிகள். C'était des croyants de Jésus. சரிதானே? இப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்காங்க. சரிதான்? எல்லாத்தையும் இயேசுவை நம்பினாங்க. Ils ont cru en Jésus. அவ்வளவு நம்பிக்கை இருந்தாங்க. எல்லாம் நடக்கும் 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 என்று பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. Ils avaient une grande espérance que tout allait se passer. திடீரென்று ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சம்பவம் நடந்துட்டது. Tout d'un coup, il y avait un événement qui a cassé leur espérance. இது எல்லாருக்கும் வர சம்பவம் தான். Donc cela peut arriver à tout le monde. சில பிரச்சனைங்க வரைக்கும் எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. Parfois lorsque nous avons des problèmes, nous aussi nous avons certaines questions. அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். Alors ils parlaient sur le chemin. வாசிங்கோ. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளுடனே கூட நடந்து போனார். இயேசுவும் சேர்ந்து நடக்கிறார். Jésus faisait la route avec eux. வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யாரோட சேர்ந்து நடக்கிற? Avec qui tu marches? ஆவிக்குரியவங்களோட சேர்ந்து நட. Marche avec les spirituels. மாம்சத்துக்குரியவங்களோட சேர்ந்து நடக்காத. Ne marche pas avec les charnels. நீ மாம்சத்துக்குரியவங்களோட சேர்ந்து நடந்தால் si tu marches avec les gens qui sont charnels, காலம் பூரா மாம்சத்தின் மக்களா இருப்பீங்க. toute la vie vous allez être des gens de charnels. ஆவிக்குரியவங்களோட நடந்து பாருங்க. Regardez en marchant avec les gens qui sont spirituels, வித்தியாசமா இருக்கு. votre vie sera différente. இப்ப அவர்கள் நடந்தது இயேசுவோடு நடக்கிறார். Maintenant là ils marchaient avec Jésus. அவர்கள் நினைத்தது ils pensaient ஒரு மனுஷன் கூட வந்திருக்கிறார். il y a un homme qui nous accompagne. அவர் சொல்றார். ils disent ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. leurs yeux étaient cachés. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. leurs yeux étaient empêchés de பார்க்க முடியல இயேசுவை. ils ne pouvaient pas voir Jésus. அப்படி மறைக்கப்பட்டிருக்கதான் lorsque cela a été இயேசு ரெண்டு சீஷர்களும் ஒன்றா போய் கொண்டிருக்கிறார்கள். Jésus et les deux disciples allaient ensemble. ஊர் வந்து விட்டது. Le village s'approchait. இந்த ரெண்டு பேரும் தங்கள் வீட்டுக்கு போறாங்க. Tous les deux étaient rentrés dans leur maison. அப்புறம் போகிறவர் போல போறார். Jésus faisait semblant d'aller continuer la route. ரெண்டு பேரும் சொல்றாங்க. Tous les deux disaient, பிரதர், frère, நீங்க எவ்வளவு ஊர் நடந்துட்டீங்க. vous avez autant marché. இயேசுவோட தெரியும். Il ne savait pas que c'était Jésus. ஆனா நீங்க லேட்டா போச்சு. Mais il fait très tard. இந்த இரவு நீங்க இந்த இரவு ஜாமத்துல நீங்க போனால் கள்ளர் வந்திருக்கலாம் வரலாம். Si vous continuez la route la nuit, il peut y avoir des voleurs. ஆபத்து வரும், தங்க இடம் இல்ல. Vous allez avoir un danger, vous n'aurez pas d'endroit pour போற இடம் தூரம். C'est très loin, vous allez. இயேசுவை வீட்டை கூப்பிட்டாங்க. ஆனா இயேசுவோட தெரியல. Donc ils ont invité Jésus, mais ils ne savaient pas que c'était Jésus. இயேசுவை வீட்டை கூப்பிட்டாங்க. Donc ils ont invité Jésus chez eux. இயேசு வந்தார். Jésus est venu, rentré. அது வரை நினைத்தாங்கள். Jusqu'à là, ils pensaient. C'était un frère qui voyageait pour une autre ville. Jésus a pris le pain. Il l'a rompu et donné. Leurs yeux s'ouvraient. Quand est-ce que les yeux s'ouvrent? Celui qui lit la parole de Dieu, c'est dans sa vie les yeux s'ouvriront. Celui qui ne lit pas la parole de Dieu,
ces yeux n'ouvriront pas. எவ்வளவுக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோமோ, Plus nous lisons la parole de Dieu, எவ்வளவுக்கு நாங்கள் வேதத்தை கூடுதலாக அறிகிறோமோ, plus nous connaîtrons la parole de Dieu, la எங்கள் Bible, கண்கள் திறக்க ஆரம்பிச்சிடும். nos yeux commenceront à s'ouvrir. மாமிசத்துக்குரிய உலக காரியத்தை அறிகிறதுக்காக மாத்திரமல்ல, Non seulement pour connaître les choses du monde ஆண்டவரை குறித்த charnel, காரியங்களை அறியலாம். on pourrait connaître les choses à propos de Dieu. பிரசங்கம் என்ற நாங்க மாத்திரமல்ல, Non seulement nous qui prêchons, நீங்க எந்த ஊழியம் சபைக்கு செய்தாலும், quel que soit le ministère que vous faites dans l'église, நீங்க ஆவிக்குரிய கண்கள்ல இருந்து பாருங்க, restez avec des yeux spirituels, உங்களால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க vous முடியும். pouvez tout connaître. இல்லை என்றால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவங்களால ஆவிக்குரியவங்களுக்கு பிரச்சனை உண்டு. Sinon, ceux qui ont les yeux fermés, qui n'ont pas les yeux spirituels, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவங்கள், ceux qui n'ont pas les yeux spirituels ouverts, அவங்களால எப்போதும் சபையிலேயோ குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ எப்பயும் ஒரு போராட்டம் இருந்தோட, à cause d'eux, que ce soit à la maison, à l'église ou ailleurs, il y aura மாம்சத்துல toujours ஏதோ des luttes. சொல்லிக் கொடுத்தா இருப்பானய்யா. Tout le temps, ils diront des choses dans உங்களால la chair. அவங்களை சமாளிக்கவே Vous முடியாது. ne pouvez pas les gérer. ரெண்டு தரம் சொல்லி போட்டு Il suffit de dire 2 fois. மூன்றாவது ஒன்று ஆண்டவர் சொல்றத மாத்திரம் கேட்டுச்சு. Et tu l'écoutes 2 fois, mais 3e fois, tu அவங்கள écoutes seulement ce que Dieu dit. கவனிச்சீங்கடா, Si tu regardes eux, அடுத்த பாதைக்குள்ள போகவே முடியாது. tu ne pourras pas aller plus loin. எல்லாம் சொல்லாரு Alléluia. தான் கற்றுக்கொள்றோம். Donc, c'est ce que nous apprenons. ஆக அவன் சொல்றதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. On ne peut pas accepter tout ce qu'il nous dit. ஆவிக்குரியவங்களாயிருங்க. Soyez des gens spirituels. இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி, Il y a un seul chemin pour avoir les yeux spirituels ouverts. ஒரு வெளிச்சம், La parole de Dieu est une lumière. அது ஒரு பிரகாசம், C'est une luminosité. அது எல்லா இருளையும் அகற்றும். Elle va ôter tous les ténèbres. அது கண்களை திறந்து விடும். Elle va ouvrir les yeux. அது எல்லாத்தையும் பார்க்கும். Elle va faire tout regarder. மாம்சத்தையும் காட்டும், ஆவிக்குரியதையும் காட்டும். Elle va montrer la chair et l'esprit. அது வித்தியாசமா பிரிச்சு காட்டும். Elle va faire la différence entre les deux. இது உங்களோட குடும்பத்துக்குள்ள முதல் முக்கியம். Donc c'est très important, premièrement dans votre உங்களோட famille. வீட்டுக்குள்ள முக்கியம் இது. C'est important dans votre maison. பாசம், பந்த பாசம், அன்பு வேற. Et l'amour est différent. ஆவிக்குரிய பார்வை வேறையா இருக்கணும் வீட்டுக்குள்ள. Mais il faut avoir un regard spirituel différent dans la maison. அல்ல சொல்லாரு. Alléluia. அப்பம் தேவனுடைய வார்த்தை. Le pain, c'est la parole de Dieu. இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து கொடுத்தார். Jésus-Christ a pris le pain et donné. தேவனுடைய வார்த்தையை எப்ப ரிசீவ் பண்ணானோ, Lorsqu'ils ont reçu la parole de Dieu, அப்பதான் அவன் கண்கள் திறந்தது. c'est là où leurs yeux ont பெந்தேகோஸ்தேக்காரர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. Les pentecôtistes prient bien. வேதத்தை சும்மா பொதுபுக்கா படிக்கிறது. Ils lisent la Bible comme cela. நீ ஜெபம் பண்ற மாதிரி வேதத்தையும் நல்லா படி. Et tout comme vous priez, lisez aussi la Bible. வேதத்தை டைம் எடுத்து நல்லா ஆராய்ஞ்சு அறிந்து நல்லா படிங்க வேதத்தை. Prenez du temps et sondez bien et lisez la Bible. தான் என்னுடைய இருள் அறையை திறந்து வெளிச்சத்தை கொண்டு வரும். Pourquoi? C'est cette Bible, cette parole qui ouvre les ténèbres et apporte la lumière. யோவான் 6:35 சொல்லுது. Jean chapitre 6 verset 35 ஜீவ dit, அப்பம் நானே. c'est moi qui suis le pain vivant. யோவான் 6:48 சொல்லுது. Jean 6:48 dit, ஜீவ அப்பம் நானே. c'est moi qui suis le pain vivant. திருப்பி சொல்றேன். Je répète. யோவான் 6:35 சொல்லுது. Jean 6:35 dit, ஜீவ அப்பம் நான் தான். c'est moi qui suis le pain vivant. 6:48 சொல்லுது. 6:48 dit, ஜீவ அப்பம் நானே. c'est moi qui suis le pain de vie. 6:51 சொல்லுது. 6:51 dit, வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நான் தான். c'est moi qui suis le pain vivant qui est descendu du ciel. அப்ப இது கடையில வாங்குற அப்பம் இல்ல. C'est pas le pain qu'on achète à la இது boulangerie. வானத்தில் இருந்து வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை. C'est la parole qui est Jésus-Christ qui est venu du ciel. இது மோசேயின் காலத்துல 40 வருஷமா யூதர்கள் சாப்பிட்ட அப்பம் அல்ல. Ce n'est pas le pain que les Juifs ont mangé le temps de Moïse. இந்த அப்பம் நாங்க சாப்பிடுற அப்பம் அல்ல. இது நான் ரொட்டி இல்ல, பரோட்டா இல்ல. இது Ce n'est pas le pain que nous mangeons, le nan ou le parota. இது வார்த்தையாகிய தேவன். C'est la parole qui est Dieu. வார்த்தை என்ன செய்யும்? எங்களுடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்கும். Qu'est-ce que la parole fait dans notre vie? Elle rend notre vie இருளை lumineuse. வெளிச்சமாக்கும். Elle va rendre notre vie lumineuse. நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவங்களா இருக்கணும். Il faut que vous soyez des gens qui ont les yeux spirituels ouverts. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதா கூட மிகவும் கவனமா இருங்க. Faites attention avec les gens qui n'ont pas les yeux ouverts. நீங்க தோல்வி கண்டுவீங்க. Vous allez échouer. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தா
Si vous avez les yeux spirituels ouverts, vous pourrez connaître ce qui se passe, ce qui ne se passe pas. Vous pouvez reconnaître les différences, que ce soit sur votre mari ou qui que ce soit. Moi, j'ai prié, pasteur. Pasteur, j'ai prié et je suis venu. J'ai lu la Bible et je suis venu. Donc cette luminosité de la parole doit ôter les ténèbres. La présence de cette parole doit changer votre vie. Faites attention avec des gens qui sont dans les ténèbres. Parce que Dieu est lumière. L'Esprit Saint est lumière. C'est lui qui ouvre nos yeux. Si vous n'avez pas les yeux spirituels ouverts, vous ne pouvez pas connaître à propos du ciel ou quel que soit. Il faut avoir une marche spirituelle. Il faut faire un ministère spirituel. Pas le ministère charnel. Il faut avoir un ministère spirituel. Il faut avoir une parole spirituelle. Il faut avoir un regard spirituel. Il faut avoir une conduite spirituelle. Pas la chair. Alléluia. Jésus a dit qu'il était le pain de vie qui venait du ciel. Donc cette parole, elle est vivante et il y a la puissance. Elle va enlever toutes les maladies. Elle va briser tous les problèmes. Cette parole est comme un marteau. Elle va briser toutes choses. C'est là où nos yeux spirituels vont s'ouvrir et on pourrait voir les choses. Sinon vous allez dire que ce que vous faites est correct. Sinon vous allez dire que vous connaissez toutes choses. எலிசாவின் ஊழியக்காரனால கூட இருக்கிறவனாலேயே எலிசாவை சுற்றி இருந்த அக்னி ரதங்களையும் அக்னியையும் குதிரைகளையும் அவனால பார்க்க முடியும். Le serviteur qui était avec Élisée ne pouvait pas voir les chars de feu, les chevaux de feu, toute l'armée de feu qui était autour de lui. Il faut le voir. Si nous venons dans l'église, il faut que nous voyions cette présence. Nous devons voir cette présence de Dieu. Que vous soyez croyants ou serviteurs, il faut que les autres doivent voir la présence qui est autour de vous. Pour cela, nous devons lire profondément la Bible. Troisièmement, le regard spirituel est important. Premièrement, Élisée a fait ouvrir les yeux de son serviteur. Deuxièmement, après avoir vu Jésus, que les yeux spirituels sont ouverts. Mais ils étaient des disciples auparavant. Mais lorsqu'ils ont accepté la parole de Jésus, c'est là où les yeux sont ouverts. C'est pour cela, nous, les enfants de Dieu, nous devons lire la Bible jour et nuit. Sinon, les paroles de Dieu, des hommes vont vous étouffer. Les hommes vont donner leurs opinions, ils vont donner leurs conseils, ils vont parler de leur intelligence. Moi, je les écoute pas. Moi, je les écoute pas qui que ce soit. Moi, je dis 2 fois. Je prie 2 fois. Moi, je fais ce que je te dis seulement. Moi, je sais qu'est-ce que je fais. Tous les serviteurs doivent avoir le même regard. Alléluia. C'est facile de faire la prédication. C'est facile de chanter. Nous devons voir avec les yeux spirituels qu'est-ce qui se passe. Que ce soit la famille, que ce soit l'église, quel que soit l'endroit, nous devons avoir un regard spirituel. C'est important. Le regard spirituel est important. Genèse chapitre 13. Chapitre 13. À partir des versets 8 à 13.
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. போலவும் என்றதை நோட் பண்ணுங்க. போலவும். போலவும் என்பது அது உண்மை அல்ல. Donc si c'est il est écrit comme, ce n'est pas la vérité, c'est un duplicata. போலவும் என்றதை கவனமா இருங்க. Comme il est écrit comme, donc போலவும் என்றதை கவனமா இருங்க. Donc faites attention quand c'est comme. அது கவனம். Faites attention. போலதான் ஆபத்து. C'est dangereux quand c'est marqué comme. அப்பொழுது லோத்து ஜோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த ஜோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகாபாவிகளுமாய் இருந்தார்கள். ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள். Tous les deux étaient des enfants de Dieu. ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற மனுஷன். Abraham était un homme qui avait reçu une promesse. ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், le Seigneur disait à Abraham, ஊருக்கு நீ போனா நீ விடுகிறத விட்டுட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Va dans la ville que je te montre et moi je te bénirai. லோத்து ஒரு ரிலேஷன், சொந்தக்காரன். Lot était un proche de lui. நானும் ரெட்டா. Est-ce que moi je peux venir? வாடாப்பா. Donc il a dit oui, viens. போற ஊர்ல ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. Tous les deux étaient bénis dans la ville où ils étaient. ரெண்டு பேரும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. Tous les deux étaient bénis. ஆனா யாரோட போனது? Il est parti avec qui? ஆபிரகாமோட போனா. Il est parti avec Abraham. ஆபிரகாமோட போனபடியா தான் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்கு. C'est parce qu'il est parti avec Abraham qu'il a eu une bénédiction. ஆபிரகாமோட போவாட்ட அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு. S'il n'était pas parti, il n'aurait pas reçu cette bénédiction. கொஞ்சம் பெரிய ஆளா வந்த உடனே Une fois qu'il a grandi, தன்னுடைய நிலைமையை மறந்துட்டான். il a oublié son état. பிரச்சனை வந்துட்டது. Il y a eu un problème. ஆபிரகாம் நல்ல மனுஷன். Abraham était un bon homme. விட்டு கொடுத்து போற மனுஷன். C'est quelqu'un qui laissait passer les choses. ஆபிரகாம் செய்தி வருகிறது. Abraham reçoit une nouvelle. லோத்துக்கும் செல்வாக்கு வந்துட்டது. Lot aussi il a eu ses influences. செல்வாக்கு வந்துட்டது. Abraham aussi il a eu ses influences. பெரிய வசதியா வந்தான். Lot est devenu riche. ஆபிரகாம் பெரிய வசதியா வந்தான். Abraham aussi est devenu riche. வளரேக்க கவனமா இருங்க. Faites attention lorsque vous grandissez. செல்வாக்கு வரைக்க கவனமா இருங்க. Faites attention lorsque vous avez des influences. உயர்வு வரைக்க கவனமா இருங்க. Faites attention lorsque vous avez des élévations. கவனமா இருங்க. Faites attention, très attention. வளர்ச்சி வரைக்க அநேகர் விழுகிறது காரணம். Les gens tombent lorsqu'ils ont une élévation. வளர்ச்சி வரைக்க கவனமா இருங்க. Faites attention lorsque vous avez une évolution. உயர்வு வரைக்க கவனமா இருங்க. Faites attention lorsque vous grandissez. ரெண்டு பேரும் சமனா வந்த மாதிரி வந்துட்டு சண்டை வந்துட்டு. Comme tous les deux étaient devenus égaux, il y a eu un problème, il y a eu une dispute. செய்தி வந்துட்டு. Abraham il apprend la nouvelle. லோத்துன்ற மேய்ப்பருக்கும் எங்கட மேய்ப்பருக்கும் ஒரே சண்டை ஐயா. Il y a toujours des disputes entre les bergers de Lot et Abraham. ஆபிரகாம் இறங்கி வர. Abraham descend. இறங்கி வர. Abraham descend d'un cran. Lot. நாங்க சகோதரர்கள். Nous sommes frères. இந்த பிரச்சனைகளுக்கு வேண்டாம் ஐயா. On n'a pas besoin de ce problème. ஆபிரகாம் அவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க, தாழ்மையான மனுஷன். Regardez combien Abraham est bon et humble. இறங்கி போக தெரிய வேணும். Il faut savoir descendre. விட்டு கொடுத்து போக தெரிய Il faut savoir laisser passer des choses. பிடிவாதமா இருந்தா, si nous sommes têtus, நீ தோல்வி கண்டவன். tu as échoué. Amen. நீ இறங்கி போகாவிட்டால், si tu descends pas, உனக்கு தோல்வி உண்டா. tu vas avoir un échec. இறங்கி விட்டு கொடுத்து போகாவிட்டால், si tu descends pas et laisser passer les choses, பிழையான தீர்மானம் எடுப்பாய். tu vas prendre une mauvaise décision. ஆபிரகாம் பெரிய மனுஷன். Abraham était un grand homme. இறங்கி வந்தார். Il a descendu. ஆனா உண்மையா யார் வரணும்? Mais qui devait descendre? லோத் தான் வரணும் ஆபிரகாம். C'est Lot qui devait venir à Abraham. பிரச்சனை தீக்கிர வழியை பார்த்துட்டான். Lui il a trouvé le chemin pour résoudre le problème. வந்தான், இப்ப நான் இவனுக்கு கீழ இறங்கி வந்து வர மாட்டேன். Lui il est venu derrière moi, mais maintenant c'est moi qui dois descendre pour lui. L'autre vient. நாங்க சகோதரர்கள். Nous sommes frères. சரிதானே?
Nous sommes frères. சகோதரர்கள். எங்களுக்குள்ள சண்டை வேணாம். Il ne faut pas qu'il y ait des disputes entre nous. நீ லியோனுக்கு போனா. Si tu vas à Lyon, நான் லீலுக்கு போறேன். moi je vais à Lille. நீ மார்சேய்க்கு போனா. Si tu vas à Marseille, நான் பாரிஸிலேயே இருக்கேன். moi je reste à Paris. சரி. OK. லோத்துடைய பார்வை. Le regard de Lot, கர்த்தருடைய பார்வை அல்ல. ce n'est pas le regard du Seigneur. ஆசையின் பார்வை. C'est un regard avec les désirs. மாமிச பார்வை. C'est un regard charnel. அந்த இடம் நல்லமா? Est-ce que cet endroit est bon? அங்க விளைச்சல் உண்டா நல்லா இருக்குமா? Est-ce qu'il y a une bonne cultivation? அங்க வீடு கட்டலாமா? Est-ce qu'on peut construire une maison là-bas? அங்க தோட்டம் மாமிச பார்வை. C'est un regard charnel. ஆபிரகாம் பார்வை இல்ல. Mais le regard d'Abraham, நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறேன். moi j'irai là où tu me dis. ஆவிக்குரிய பார்வை. C'est un regard spirituel. மாமிச பார்வை. Mais le regard charnel, மற்றவர்கள் சொல்றதை செய்யற பார்வை. c'est le regard qui fait ce que les autres. ஆவிக்குரிய பார்வை. ஆண்டவர் என்ன சொல்றார்? Le regard spirituel, c'est qu'est-ce que le Seigneur me dit. அந்த பார்வை. C'est ça, c'est ce regard. மாமிச பார்வை. Mais le regard charnel, அந்த இடம் வசதியா இருக்கா? Est-ce que cet endroit est அது நல்ல நிலமா? Est-ce que c'est une bonne terre? அங்க வீடு கட்டலாமா? Est-ce qu'on peut construire une maison là-bas? அங்க கூடாரம் போடலாமா? Est-ce qu'on peut mettre une tente là-bas? ஆடுகள் மேய்க்க புல் இருக்கா? Est-ce qu'il y a de l'herbe pour les brebis? ஆபிரகாம் பார்வை என்ன? Mais le regard d'Abraham était quoi? 12ஆம் அதிகாரத்திலே வெளிக்கிட்டது எங்க போறன்னு தெரியாம வெளிக்கிட்டவன். Il a démarré dans le chapitre 12 mais il ne savait pas où il allait. சிலர் நீங்க மறந்துட்டீங்க ஆரம்ப வாழ்க்கையை. Certains vous avez oublié votre départ. Some people you have forgotten the way past life. ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி இருந்தது? Comment était la vie d'Abraham? போ. Va. எங்க போறோம்னே தெரியாம போயிட்டானே. Il est parti sans même savoir où il allait. லோத் கேக்குறான் ஆபிரகாம். Lot demande à Abraham. சித்தப்பாவா அங்கிளா? அங்கிள். அண்ணன் சித்தப்பா. சித்தப்பா எங்க போறீங்க சித்தப்பா? Tonton, tu vas où? பின்னால வா. Viens derrière moi. பின்னால வந்தவன். Celui qui est venu derrière. முன்ன ஆபிரகாம் பின்பற்றினவன். Il a suivi Abraham auparavant. இப்ப maintenant பெரிய ஆளா வந்தவன் இப்ப அவன் நினைக்கிறான் ஆபிரகாம் இப்ப என்ன பின்பற்றணும். Comme il a grandi, là maintenant il pense que Abraham doit le suivre. ஆபிரகாம் எப்பவும் ஒரு ஆவிக்குரிய பார்வை. Abraham, il avait un regard spirituel tout le temps. ஆரம்பத்துல தேவனை பின்பற்றினவன். Et celui qui suivait le Seigneur au départ. பெரிய ஆளா வந்த பிறகு தேவன் தான் வேணும் என்றுகிறான். Et lui même après avoir grandi, il dit qu'il a besoin de Dieu. லோத் ஆபிரகாம் பின்பற்றி தேவனை பின்பற்றி வந்துட்டான். Mais l'autre il a suivi Abraham et en suivant le Dieu. இப்ப et maintenant அவனுடைய பார்வை மாமிச பார்வை. Son regard est devenu charnel. இடம் நல்லமா? Est-ce que l'endroit est bon? பார்வைக்கு எப்படி இருக்குது? Comment il était pour le regard? பார்வைக்கு அப்பொழுது லோத் தன் கண்களை 10. ஆமா. 10 வாசிங்கோ. அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். இதான் அவன் பார்வை. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்தது. Comment il était? கர்த்தர் தோட்டம் அல்ல. Ce n'est pas le jardin de Dieu. தோட்டம் போல. C'est comme le jardin. அதான் தெரியும். யாராவது இலங்கையில நல்ல வெயில் அடிக்கிற ரோட்டை பார்த்துக்கிறீங்களா? Au Sri Lanka quand il y avait du soleil, est-ce que vous avez vu la route? இலங்கையில நீங்க இருக்கேக்க இந்தியா நீங்க இருக்கேக்க பெரிய ஹைவே ரோட் இருக்கு தானே. Lorsque vous étiez au Sri Lanka ou en Inde, நல்ல வெயில். là où il y a நல்ல வெயில், il y a du soleil, il y a beaucoup de soleil. எப்படி தெரியும்? Comment on peut savoir? ஆர்ஜன முடியும். Comment on peut காணல்ல தண்ணி போல தெரியும். Comme s'il y a de l'eau, on voit comme s'il y a de l'eau. காணல்ல அப்படிங்களா? தண்ணியா தெரியும். Comme s'il y a de l'eau. இந்த பார்வை அந்த பார்வை. C'est ça son regard. இப்ப நீங்க இப்ப சம்மர் காலத்து ரோட்ல பாருங்க. இங்க அது வேற என்ன கோதாரி இதை கண்டது கிடையாது நாங்க. இலங்கையில தெரியும். Au Sri Lanka on peut le voir. நின்று பார்த்தா ரோட்ல என்னடா அங்கால மழை பெய்தற கட்டுவோம் என்ன? On dirait il y a comme s'il pleuvait. போகாது மழையா இருக்கும் தண்ணி இருக்காது. Plus nous approchons mais il y aura pas d'eau. இதான் இவன் பார்வை. C'est ça son regard. ஆனா இவன் ஆபிரகாம் பார்வை என்ன? Mais quel était le regard d'Abraham? ஆண்டவரே, Seigneur, அவன் போயிட்டான். lui il est parti. எனக்கு நீங்க இது வச்சிருக்கீங்க. Mais qu'est-ce que tu as pour moi? 14 இருந்து வாசிங்க. Lisez à partir de chapitre 14 verset 14. பாருங்க, இத பாருங்க. ஆபிரகாம் பார்வை. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. இப்ப யார் சொன்னது? இவனுக்கு பார்க்க சொன்னது யாரு? Qui est-ce qui சொல்லுங்க. dit de regarder à lui? சொல்லுங்க. கர்த்தர். C'est le Seigneur. இதே வரவா பிள்ளைகள், இதே லோத்து, Même Lot, இதே ஆபிரகாம்கிட்ட கேட்டுக்கலாம். il aurait pu demander à Abraham la même chose. சித்தப்பாவோ அண்ணாவோ, Que ce soit tonton ou grand frère. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்க. Toi tu pries pour moi et dis. சரிதானே? இதே ஆபிரகாம்கிட்ட இதே லோத்து Ce சொல்லிக்கலாம். même Lot, il aurait pu dire à ce même Abraham, சித்தப்பாவோ அண்ணன் இங்க வாங்க, que ce soit tonton ou grand frère, என்னை இதுவரை நீங்க நடத்தி இருக்கிறீங்க. tu m'as conduit jusqu'à présent. எனக்கு எல்லா வழியும் நீங்க காட்டினீங்க. C'est toi qui m'as montré tous les chemins. நான் இவ்வளவு செல்வந்தனாக நீங்க தான் காரணம். C'est toi qui en est la raison que je sois aussi riche. இவன் என்ன சொல்றான்? Qu'est-ce qu'il dit? அதை கேட்கவே இல்லை. Il n'a pas écouté. Il n'a pas demandé ça. நாளும் அவனுக்கு பார்வை எல்லாம் அந்த யோர்தான் கிட்ட நதி. Jusqu'à maintenant, son regard était jusqu'à la plaine de Jourdain. ஐயா, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறப்படணும். Il faut que vos yeux spirituels doivent s'ouvrir. ஆவிக்குரிய கண்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அந்த பார்வை நம்மகிட்ட இருக்கும். Nous devons avoir ce regard, nous qui sommes croyants spirituels. வாசிங்கோ, உங்க போராட்டமோங்க வாசிங்கோ. நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். யார் சொன்னது? Qui dit? யார் சொன்னது? Qui est-ce qui disait? கர்த்தர் சொன்னார். ஆவிக்குரிய பார்வை. C'est un regard spirituel. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டு நடந்து திரி. அதை நான் உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சொல்லுங்க, ஒவ்வொரு விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இப்படித்தான் இந்த பார்வைலாம் இதை நாங்கள் செய்யும். Chaque croyant et chaque serviteur, nous devons faire toutes choses avec ce regard. வீடுகள், வாசல்கள், தெருக்கள், வாகனங்கள், எதுவும் குடும்ப காரியம், சபை காரியம், ஊழிய காரியம், எதுவும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் தெரிய வேணும். இது கர்த்தர் என்ன நடத்துறார். La maison, les véhicules ou toutes choses à propos du ministère, il faut savoir que c'est le Seigneur qui me conduit. J'ai dit la maison, j'ai dit le terrain, j'ai dit beaucoup de choses. Hein. Tu finis avec un seul là. Non, il faut dire parce que les jeunes ils sont là. Hein? ஒரு வீடு வாங்குறான், ஒரு காணி வாங்குறான். Nous achetons une maison, un terrain. ஒரு திருமணம், un mariage. ஒரு வாகனம், எந்த இவன் சபை, எந்த காரியமானாலும் quel que soit, même si ça peut être l'église, ஆவிக்குரிய கண்கள்ல தெரிய வேணும். Il faut savoir avec les yeux spirituels. இது கர்த்தர் எங்களை நடத்துகிறார். C'est le Seigneur qui me conduit. இந்த பார்வை நம்மட்ட இருக்கணும். Nous devons avoir ce regard. அவன் ஆபிரகாம் லோத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், quelle était la différence entre Abraham et Lot? தொடக்கம் முதல் தன்னை அனுப்பினவரை நம்பிக்கொண்டே இருந்தார். Depuis le départ, il faisait confiance à celui qui l'a envoyé. லோத்து இடையில வந்த ஆசீர்வாதத்தை நிரந்தரமா நினைத்தார். Lot a pensé que la bénédiction qu'il a reçue au milieu était permanente. லோத்து அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சான். Il pensait que c'était pérenne la bénédiction. கடக்க முடியல. Mais il ne pouvait pas dépasser la frontière. ஆனா ஆபிரகாம் கடந்தார். Mais Abraham l'a dépassé. காரணம் நம்முடைய பார்வை. La raison c'est notre regard. ஆவிக்குரிய பார்வை அது கிளியரா இருக்கும். Notre regard spirituel doit être clair. நான்காவது, quatrièmement, எண்ணாகமம் புத்தகம் Nombre 22 chapitre 22. எண்ணாகமம் Nombre 22 23வது வசனம். À partir des versets 23. C'est pas à partir des versets 23. 22 23 வாசிங்க ஐயா. கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் எங்க போயிட்டு எண்ணாகமம் 22 23 மன்னிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை யாரு கண்டது?
கழுதை கண்டது பாஸ்டர் ஆனே. Qui a vu l'ange de l'Éternel, c'est l'ânesse qui l'a vu, pas le pasteur. தீர்க்கதரிசி காண முடியல. Le prophète ne pouvait pas le voir. தீர்க்கதரிசி பிலேயாமால Le prophète Balaam, ஒரு முன்னால ஒரு கழுதை வந்து கழுதையில போய்க்க முன்னாள் தூதன் பட்டோட நிக்கிறத பார்க்க முடியல. il ne pouvait pas voir l'ange de Dieu qui était en face de lui avec une épée. அது வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு கழுதையை வழியிலே திருப்ப பிள்ளையாம் அதை அடித்தான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க. Regardez. ஒரு கழுதை வச்சிருந்தார் ஒரு தீர்க்கதரிசி. Un prophète avait un âne. அந்த தீர்க்கதரிசிக்கு பேர் பிள்ளையாம். Le prophète s'appelait Balaam. இந்த பிள்ளையாம் Ce Balaam, இன்னொரு பாலாக்கன் ராஜா மூலம் தேவ ஜனங்களை சபிக்கிறதுக்காக அழைக்கப்படுறான். il a été missionné pour maudire le peuple de Dieu par un roi qui s'appelait Balak. ஆனா அவன் அதை செய்யாதபடி தேவன் தடுக்கிறார். Mais le Seigneur l'a empêché de le faire. இவன் போறான். Mais lui il y allait. இவனை தடுக்கிறதுக்காக Pour l'empêcher, இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்னால ஒரு தூதன் நிக்கிறான் பட்டயத்தோட பிலேயாம கொலை செய்யறதுக்கு. Devant lui il y a un ange de Dieu qui est en face de lui pour le tuer. அகடியனண்டா. La blague. ஆவுக்குரிய கண்கள் கழுதைக்கு இருக்குது, பிலேயாமுக்கு இல்ல. L'âne il a un regard spirituel mais pas Balaam. பிலேயாமினால தீர்க்கதரிசி பிலேயாமினால முன்னுக்கு நிக்கிற தூதன் பட்டயோட நிக்கிறத பார்க்க முடியாது. Le prophète Balaam ne pouvait pas voir l'ange de Dieu avec une épée. அது மாத்திரமல்ல. Non seulement cela, பேசாத கழுதையும் பேச ஆரம்பிச்சிடுது. L'âne qui pouvait pas parler a commencé à parler. இவ்வளவு அதிசயமா இருப்பாருங்க. Regardez comment c'est merveilleux. ஆனா பிலேயாம் கண்கள் திறக்கப்படல. Mais Balaam n'avait pas les yeux spirituels ouverts. மாமிச பார்வை. C'est le regard charnel qu'il avait. 31 ல இருந்து பாருங்க. Regardez à partir de 31. 31 32 33 பாருங்க. 31 32 33. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். யாருக்கு சொன்னது? Qui a dit à qui? தூதன் பிலேயாமுக்கு சொல்றா. L'ange dit à Balaam, கண்கள் திறக்கப்பட்ட கழுதையால நீ தப்பி இருக்கிற. C'est grâce à l'âne qui avait les yeux ouverts que tu es sauvé. கண்கள் திறக்கப்படாத ஒரு மனுஷன். Toi tu es un homme qui n'a pas les yeux ouverts. நீ எதை சபிக்கணும் எதை சபிக்க கூடாது தெரிஞ்சிருக்கணும். Tu devais connaître qu'est-ce qu'il fallait maudire ou pas maudire. நீ எதை செய்யணும் எதை செய்ய கூடாது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். Tu devais connaître qu'est-ce qu'il fallait faire et qu'est-ce qu'il ne fallait pas faire. தெரியாம போயிடுது. Il ne connaissait pas cela. பைபிள் சொல்லுது. La Bible dit maintenant 24ஆம் அதிகாரத்துல dans chapitre 24 பாருங்க 2ஆம் வசனம் சொல்லுது, தேவ ஆவி அவன் மேல இறங்கினார். Verset 2 dit que l'esprit de Dieu est descendu sur lui. 24 1 முதல் 4. Chapitre 24 à partir de verset 1. ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவனுடைய ஆவியானவர் பிலேயாம் மேல இறங்கினார். L'esprit de Dieu est descendu sur Balaam. Regardez qu'est-ce qu'il dit. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து என்ன சொல்றான்? அப்பொழுது தன் வாயை திறந்து வார்த்தைகளை பேசுறான் பாருங்க. Alors il a ouvert sa bouche et பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது தன்னை பற்றி சொல்றார். பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் தன்னை பற்றி சொல்றார். Il parle de lui. ஆசையா இருக்கு. Ça fait plaisir de l'entendre. He's interesting. He's telling about himself. பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது,
கண்கள் திறக்கப்பட்டவன் ஐயா கண்கள் திறக்கப்பட்டவன் தான் சரியா பேசுவான். Donc celui qui a les yeux ouverts qui parlerait correctement. கண்கள் திறக்கப்பட்டவன் ஆண்டவரை பற்றி பேசணும். Celui qui a les yeux ouverts, il doit parler du Seigneur. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு பரலோகத்தை பற்றி தெரிய வேண்டும். Celui qui a les yeux ouverts, il doit connaître le paradis. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு வேதம் தெரிய வேண்டும். Celui qui a les yeux ouverts doit connaître la Bible. கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்க வேண்டும். Celui qui a les yeux spirituels, il doit voir les choses spirituelles. கண்கள் திறக்கப்பட்டவன் பிசாசின் மண்டலங்களையும் நடக்கிறது அறிய முடியும். Celui qui a les yeux ouverts, il peut connaître tout ce qui se passe dans les... கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு வித்தியாசம் தெரியும். Celui qui a les yeux ouverts, il peut connaître les différences. என்ன சொல்ற இரண்டாம் வசனம் வாசிங்க. Qu'est-ce qu'il dit? Regardez verset 2. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவனுடைய ஆவி வந்த மனுஷன் கண்கள் திறக்கப்பட்டவன். Celui qui a reçu l'esprit de Dieu a les yeux ouverts. ஆவியானவரான் அடுத்ததா உன் கண்களை திறக்க கூடியவர். Le Saint-Esprit qui peut ouvrir tes yeux. வேதத்தை ஒரு பக்கம் படிக்க வேண்டும். Il faut lire la Bible d'un côté. அந்த வேதத்தின் தேவனாகிய ஆவியானவர் உன் கண்களை திறப்பார். Le Dieu de cette Bible qui est l'esprit, il ouvrira tes yeux. yeux. படிக்க அந்த வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விட வேண்டும். Plus tu lis la Bible, celui qui a écrit cette Bible, qu'il pourrait ouvrir tes yeux. அப்பதான் ஆவிக்குரிய காரியத்தை அறிய முடியும். C'est là où tu pourras comprendre les choses spirituelles. பார்க்க முடியும். Tu pourras voir qu'est-ce qui se passe. வீண் வார்த்தைகள் பேச தேவையில்லை. On n'a pas besoin de parler des choses vaines. எதிர்த்து பேச தேவையில்லை. On peut pas parler, on n'a pas besoin de parler des choses contre. கேள்வி கேட்க தேவையில்லை. On n'a pas besoin de questionner. ஆவிக்குரியவனுடைய பார்வை ஒரு ஆவிக்குரிய பார்வையா இருக்கு. Celui qui est spirituel, il aura un regard spirituel. நாங்கள் அந்த ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்க வேண்டும். Nous devons avoir ce regard spirituel. ஆமசத்துக்குரிய பார்வை இருக்குமானால் தூதன் பட்டயத்தோட நிக்கிறத நீ பாப்ப நீ வாங்க. Si nous avons un regard spirituel, tu verras l'ange avec une épée. நீ போய் செய்யறத செய்ய விட மாட்டார் ஆண்டவர். Le Seigneur va pas te laisser faire ce que tu veux. மாமசத்துல செய்யறத செய்ய விட மாட்டார். உனக்கு தூதன் நிப்பார் பட்டயத்தோட. Le Seigneur va t'empêcher, il y aura un ange devant toi avec une épée. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் நான் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு பாருங்க முன்ன தேவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். இப்ப சொல்றான் தேவன் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு பாருங்க சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு நான் தாழ விழும்போது பாருங்க தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது தாழ விழு கடலுக்கு முன்பாக உன் கண்கள் திறக்க. Prosterne-toi devant le Seigneur, tu auras les yeux ouverts. Be humble yourself. Sois humble. அவன் சொல்றான் நான் தாழ விழும்போது என் கண்கள் திறக்கப்பட்டது. Lorsque je me suis prosterné, mes yeux s'ouvraient. பரிசுத்தாவி பெற்றவன் தாழ விழுவான். Celui qui a reçu le Saint-Esprit, il பரிசுத்தாவி பெற்றவனுடைய இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் தாழ்மை. Le seul signe qui montre ஒரு நல்ல குணாதிசயம் தாழ்மை. Le caractère de celui qui a reçu le Saint-Esprit, ஆபிரகாமை போல இறங்கி வர தெரியும். இறங்கி வருவான். Il faut connaître இயேசு கிறிஸ்துவை போல இறங்கி வருவான். Il faut savoir descendre comme Abraham et comme Jésus-Christ descendre. கடவுள். Jésus-Christ est Dieu. பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இறங்கி வந்தார். Il a obéi au Père et il a descendu. சொல்லுது அவரை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். La Bible dit que le Saint-Esprit l'emmena. எத்தனையோ ஜனங்கள் அவரை வெறுக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள். Il y a beaucoup de gens qui l'haïssent. பிதா சொல்லுகிறார். Et le Père dit, என் பிதா என்ன சொல்றாரோ அத நான் செய்கிறேன். Jésus dit, je fais ce que le Père me dit. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். Ceux qui ont reçu le Saint-Esprit obéiront. தாழ்மையா இருப்பார்கள். Ils seront humbles. அவர் சொல்றார் நான் தாழ விழுந்தேன் நான் சொல்றார். Il dit qu'il s'est prosterné. தாழ விழுந்தபோது என்ன நடந்தது? Qu'est-ce qui s'est passé lorsqu'il s'est prosterné? தாழ்மையா இரு உன் கண்கள் திறக்கப்படும். Sois humble, tes yeux s'ouvriront. பெருமை உள்ளவனுடைய கண்கள் திறக்கப்படாது. Celui qui est fier n'aura pas les yeux ouverts. யார் பெருமை உள்ளவன்? Qui est fier? கீழ்ப்படியாதவன். Celui qui n'obéit pas. தனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லுவான். Celui qui dit qu'il connaît tout. ஆலோசனை அக்செப்ட் பண்ண மாட்டான். Celui qui n'accepte pas les conseils. தன் சுயத்தை நம்புகிறவன். Et celui qui fait confiance à soi-même. Celui qui fait confiance à sa force. Celui qui fait confiance à son argent. Celui qui fait confiance à son études. Celui qui dit qu'il connaît toutes choses. J'ai besoin que personne me dise quelque chose. La Bible dit, le Seigneur est contre celui qui est fier. À qui le Seigneur fait grâce? À celui qui est humble. Oui, Seigneur. Oui, Seigneur. Oui, pasteur. Oui, pasteur. Oui. Oui, c'est correct ce que vous dites. Lui, il connaît rien. C'est l'œil charnel. L'œil charnel.
அவருக்கு ஒண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். Lui, il va pas écouter ce qu'on dit. C'est l'œil charnel. கொஞ்சம் ஜெபம் பண்ணிப்பார் வீட்ல இருந்து. Prie un petit peu à la maison. ஒரு 1 hour முழங்கால் படியிட்டுப்பார். Agenouille-toi 1 heure. அப்போஸ்தல புத்தகத்தை முழங்கால் இருந்து படிப்பார். Lis le livre des actes des apôtres en restant à genoux. Le Saint-Esprit va ouvrir les yeux. ஆதியாகம புத்தகத்தை படி முழங்கால் இருந்து. Lis la Genèse en restant à genoux. சகரியா புத்தகத்தை படி முழங்கால் இருந்து. Lis le livre de Zacharie en யோவான் புத்தகத்தை படி முழங்கால் இருந்து. Lis le livre de Jean en restant à genoux. எல்லா புத்தகத்தையும் படிக்க நேரம் முடியாது. On peut pas tout lire, tous les livres. அவர் சொல்றார், நான் என்னை தாழ்த்தி நான் தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்தபோது என் கண்கள் திறக்கப்பட்டது. Lorsque je me suis humilié, je me suis prosterné là où mes yeux sont ouverts. தாழ்மை, l'humilité. கண்கள் திறக்கப்பட்டது. Les yeux s'ouvriront. அல்லேலூயா சொல்லாரு. Dites alléluia. பெருமை, la fierté. உங்க சொந்த கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. Vous allez regarder toutes choses avec vos propres yeux. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லாரு. ஐந்தாவதும் கடைசியும். Cinquième et dernier. சங்கீதம் தேவ வசனம் ஆவிக்குரிய கண்களை திறக்கும். La parole de Dieu ouvrira les yeux spirituels. சங்கீதம் 119 105. Psaume 139 verset 105. 119 pardon. 119. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். வசனம் தான் தீபம். C'est la parole qui est la lampe. என் பாதைக்கு வெளிச்சம். வசனம் தான் வெளிச்சம். La parole qui est la lumière. 119 verset 105. சங்கீதம் 119 105. Psaume 119 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஐயா, இந்த வசனம், cette parole தான் என் கண்களை திறக்கிறது. Elle ouvre mes yeux. அதுதான் என் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டு. C'est elle qui montre la lumière pour mon chemin. வழியை திறந்து காட்டு. C'est elle qui ouvrira le chemin. அதுதான் வழியை காட்டுது எங்களுக்கு. C'est elle qui montre le chemin. இதுதான் வசனம் தான் எங்களுக்கு எடுத்து விளக்கப்படுது. இங்க போ இங்க போய் தான் சொல்லி கொண்டது. C'est la parole நாங்க மாமிசத்தெல்லாம் பேசுவோம், எங்கட விருப்பத்தை தான் செய்வோம் நாங்க. Si cette parole ne montre pas là où on doit aller, nous allons faire des choses avec notre chair. கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கு. Ta parole est la lampe de mon வேண்டாம் வாசிங்க வாசிங்க. Ta parole est une lampe à mes pieds et une lumière sur mon sentier. என்ன இந்த வயதுல நடக்கும்? எத்தனை வயது? 32 காணும். என்ன கல்யாணம் கட்டாத பையன் என்ன? சரி விரட்டப்பட்டியா? முழுக்க வாசிங்கோ. வாசிங்க முழுக்க. Ta parole est une lampe à mes pieds et une lumière sur mon sentier. அப்புறம் என்ன கடைசியோட அப்படியே குறைஞ்சிட்டு போறீங்க. அப்புறம் வாசிங்க பாஸ்டர் ஆபேல் போல. உம்முடைய வசனம் கால்களுக்கு, யார்ட்ட கால்களுக்கு? Au pied de qui? மற்றவன்ற கால்களுக்கு அல்ல. Pas pour les pieds des autres. Lis la parole. அது உன் கண்களுக்கு திறந்து அது என்னென்று விளங்கப்படுத்தும். Elle va ouvrir tes yeux, elle va t'expliquer qu'est-ce que c'est. எந்த பாதையில போக வேண்டும்? Dans quel chemin il faut aller? எந்த பாதையை மூட வேண்டும்? Et quel chemin il faut fermer? இந்த வசனம் உனக்கு என்ன செய்யும்ன்றது வசனம் காட்டுது எனக்கு. La parole va te montrer qu'est-ce qu'il faut faire. ஒவ்வொன்றா காட்டுவார் எங்களுக்கு. Elle va montrer un par un. அதுக்கு தான் நமக்கு வசனம் படிக்கணும். C'est pour cela nous avons besoin de la parole. மத்தேயு புத்தகம் Matthieu 6ஆம் அதிகாரம் chapitre 6 21 22 23 verset 21 22 23. 23. Yes. 6 வாசிங்க. உங்கள் 21 22 23. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்துக்கு விளக்கது சொல்லுங்க. கண். Quelle est la lampe du corps? சரீரத்துக்கு விளக்கு கால் இல்ல. Ce ne sont pas les jambes. சரீரத்துக்கு விளக்கு எது? இதயம் இல்ல. La lampe du cœur, ce n'est pas le cœur. எது? Qu'est-ce que c'est? கண். C'est l'œil. கண் தான் சரீரத்தின் விளக்காய் இருக்குது. C'est l'œil qui est la lampe du cœur. உன் கண் தெளிவாய் இருந்தால் si ton œil est சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். tout ton corps sera lumineux. அதான் கண் திறக்கப்படணும். C'est pour cela il faut avoir l'œil ouvert. உன் கண் தெளிவாய் இருந்தால், si ton œil est clair, உன் ஆவிக்குரிய பார்வை தெளிவாய் இருந்தால், si ton regard spirituel est clair, உன்னுடைய சரீரம் எப்படி இருக்குமா? comment sera ton corps? வெளிச்சமா இருக்கும். Il sera lumineux, éclairé. பேச்சு வெளிச்சமா இருக்கும். La parole sera éclairée. பழக்கவழக்கங்கள் வெளிச்சமா இருக்கும். Les conduites seront éclairées. எல்லாரோடையும் வெளிச்சம் பேசேக்க ஒரு விடுதலை.
Il y a une délivrance lorsque nous parlons. Dieu qui est la lumière, il se révélera à travers nous. L'œil, les ténèbres de l'œil nous ont quittés. Lisez 23. உன் கண் கட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். கண் வெளிச்சமா இல்லை என்றால் si l'œil n'est pas சரீரம் முழுக்க இருளா தான் இருக்கு. si l'œil n'est pas éclairé, tout le corps entier sera dans les ténèbres. வெளிச்சம் இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் உன்னிலுள்ள வெளிச்சம் ainsi la lumière qui est en இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? எவ்வளவு அதிகமான இருளாய் இருக்கும்? Combien seront les grandes ces ténèbres? நான் சொல்றது ஆவிக்குரிய சரீரம். Moi je parle du corps spirituel. ஆவிக்குரிய பார்வை. Le regard spirituel. ஆவிக்குரிய தன்மை. L'état spirituel. அழகா சொல்றார் இயேசுக்கு சொன்னார். Jésus Christ a bien dit, உன் கண் si ton œil, உன் கண் சரீரத்தின் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது. Ton œil est la lampe de ton corps. உன் கண் தெளிவா இருந்தா, si ton œil est clair, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். tout le corps entier sera éclairé. இது பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வசனமும் இதைத்தான் நமக்கு செய்யுது. C'est ce que Saint-Esprit et sa parole font pour nous. பரிசுத்த ஆவியானவரும் இந்த சரீரமும் இந்த வசனமும் இதைத்தான் நமக்கு செய்யுது. C'est ce que Saint-Esprit et la parole font pour nous. நல்ல பார்வை, un bon regard, நல்ல பேச்சு, une bonne parole, நல்ல பழக்க வழக்கங்கள், des bonnes conduites, நல்ல சுபாவங்கள், un bon caractère. நல்ல நல்ல காரியங்களை பேச வேண்டும். Faut parler des bonnes choses. C'est parce que les yeux sont bons. வெளிச்சம் எங்களுக்கு வார்த்தையை கொடுக்குது. C'est parce que cette lumière elle donne la parole. அதான் ஆவிக்குரியாக்கள் வித்தியாசமா இருக்க வேண்டும். C'est pour cela les gens spirituels doivent être différents. கடைசியாக Dernièrement, 1 கொரிந்தியர் அதே தலையங்கத்துக்கு 1 Corinthiens 2ஆம் அதிகாரம் chapitre 2. 1 கொரிந்தியர் 2. 1 Corinthiens chapitre 2. வாசிங்க 9 முதல் 13. À partir de verset 9 à 13. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. கேளுங்க. Écoutez bien. எழுதி இருக்கிறத comme il est écrit, இன்னும் கண் காணலையா? l'œil n'a pas encore vu. காது கேட்கவும் இல்லை. காது கேட்கல. l'oreille n'a pas entendu. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தோன்றும் எழுதி இருக்கிறவைகளை கண் காணல, காது கேட்கல, மனுஷன் இருதயத்துல தோன்றவும் இல்லை. அடுத்தது நமக்கோ யாரு? pour nous qui sommes ஆவிக்குரிய நாங்கள், nous sommes spirituels. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். Écoutez bien. எழுதி இருக்கிறவைகளை comme il est écrit, காணதவன் யாரு? qui ne l'a pas vu? கண் மூடப்பட்டவன். celui qui a l'œil fermé. எழுதி இருக்கிறவைகளை comme il est écrit, இன்னும் கேள்விப்படாதவன் யாரு? celui qui est-ce qui n'a pas entendu? கண் திறக்கப்படாதவன். celui qui n'a pas l'œil ouvert. எழுதி இருக்கிறவைகளை comme il est écrit, இருதயத்திலே என்ன அந்த வெளிப்பாடு கிடைக்காதவன் யாரு? qui n'a pas reçu cette révélation dans le cœur. ஆவிக்குரிய கண்கள் கூடானவன். celui qui a les yeux spirituels aveuglés. ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் எப்படிப்பட்டவன் பாருங்க இப்ப சொல்லுது. regardez celui qui a les yeux spirituels comment il est. நமக்கோ pour nous தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இதுதான் தேவை. அந்த ஆவியானவர் பிலேயாம் மேல் ஆவியானவர் வந்தார். sur Balaam l'esprit est descendu. சொன்ன வார்த்தை கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதா? il a dit celui qui a l'œil ouvert. இப்ப சொல்றார் எழுதி இருக்கிறவைகள் வேற, நமக்கோ தேவன் அவைகளை வாசிங்கோ ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? பிறகு என்ன பாருங்க பிள்ளைகள், மாமிசத்திலே இருந்து நீங்க தேவனை காண முடியும். vous ne pouvez pas voir Dieu en étant dans la chair. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன். je dis à ceux qui sont sauvés. ரட்சிக்கப்படும் முன்பு நாங்கள் மாமிசத்திலே இருக்கேக்க இயேசு வரைஞ்சு வந்துட்டார். avant d'être sauvés, lorsque nous étions en chair, on a connu Jésus en sang. ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கணும் என்றால், si nous voulons voir les choses spirituelles, நாங்கள் வசனத்தை படிக்கிறோம், ஆவியை பெற்றுக்கொள்றோம். அந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? nous lisons la Bible. தேவனுடைய ஆழங்களை நமக்கு காணத்தக்கதாக எங்கள் ஆவிக்குரிய கண்களை
Nous lisons la Bible, nous recevons l'Esprit de Dieu et cet Esprit il ouvre nos yeux. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? ஒரு கணவன் மனைவி அறியறதுக்கு ஆவி தேவையில்லை. Pour connaître la femme ஒரு மனுஷியை என்னன்னு தெரியும். Toi tu connais la femme qui est chez toi, tu la connais, tu n'as pas besoin de l'esprit. ஒரு புருஷன் மனைவி யாரன்னு அறியறதுக்கு மனைவி அவருக்கு ஆவி தேவையில்லை. Pour qu'un homme connaisse sa femme, il n'a pas besoin de l'esprit. இருந்தே மனுஷி யாரன்னு படிச்சு. En restant à la maison, il peut apprendre qui est sa femme. உங்க பிள்ளைகள் யாரன்னு pour apprendre qui sont vos enfants. நீங்க இதுக்கண்டு நீங்கள் போய் தனியே பிள்ளைகள் என்ன செய்யறாங்க ரெக்கார்டிங் எல்லாம் பண்ண தேவையில்லை. Vous n'avez pas besoin de faire des enregistrements pour savoir qu'est-ce qu'ils font les enfants. உங்களால தெரியும் உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களால தெரியும் இதுக்கு பிறகு ஏன் மாற்றம்னு சொல்றேன் உங்களுக்கு. Vous-même vous connaissez que si vos enfants sont spirituels pas vous n'avez pas besoin que les autres ஆவிக்குரிய பிள்ளைகளோட ஆவிக்குரிய பிள்ளையா மாமிசமாண்ட பெற்றோருக்கு தெரியும் ஆங்களுக்கு தெரியும். நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்களும் ஒரு ஆவிக்குரிய தன்மையில நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்களே மாத்தணும். C'est vous qui devez changer dans un état spirituel vos enfants. மனுஷன் உள்ள ஆவி என்று மனுஷனுக்குரிய உரியரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுடைய ஆவியினால் கண்கள் திறக்கப்பட்டால்தான் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டால்தான் ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்க தேவனுக்குரியதை அறிய வேண்டுமா? Est-ce que vous voulez connaître ce qui est de Dieu? தேவ ஆவியை பெற்ற நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய கண்களால் இயேசுவை பார்த்து அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்து அப்பொழுதுதான் நமக்கு எங்கள் ஆண்டவர் எங்களோட எல்லா சூழ்நிலையும் காட்டுவார். Nous devons être remplis de l'Esprit de Dieu et c'est là où le Seigneur il va ouvrir nos yeux spirituels, il va nous tout montrer. அதுக்குத்தான் நமக்கு இருக்கிறார் ஆவியா. C'est pour cela il est avec nous. அதுக்குதான் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். C'est pour cela nous avons connu le Seigneur. அதுக்குதான் நாங்கள் ஆவிக்குரியவன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். C'est pour cela nous disons que nous sommes spirituels. கொரிந்தி பவுல் சொல்றார். Paul dit நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் என்ன சொன்னார் யோவான்ல? Qu'est-ce qu'il a dit dans Jean? நீங்கள் vous உலகத்தின் ஆவியை ஜெயித்தீர்கள். Vous avez vaincu l'esprit du monde. உலகத்தில் உள்ளவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறவர் celui qui est en vous est plus. 1 யோவான் 4:4 பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்றார்? நீங்களோ mais vous உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். இதுதான் கண்களை திறக்கும். Donc cet esprit qui est sorti de Dieu qui ouvre les yeux. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய முழு சரீரத்திலும் ஆளுகை செய்யும். Le Saint-Esprit doit régner dans tout notre corps. அப்பதான் அறியலாம் ஆண்டவருடைய காரியத்தை. C'est là où nous pouvons connaître les choses de Dieu. அப்பதான் ஆவிக்குரிய மண்டலங்கள் என்ன நடக்குது அறியலாம். C'est là où on pourra apprendre ce qui se passe dans les cieux. என்னது குழப்பம்? Qu'est-ce qui se passe dans la maison? On peut les connaître. Pourquoi il y a tous ces disputes? Pourquoi il y a pas il y a division? Pourquoi il y a toujours des problèmes? Pourquoi mes enfants sont ainsi? Pourquoi la femme elle est comme cela? Pourquoi moi je suis dans ce chemin? Va et t'asseoir. Reste dans la prière. Reste dans le jeûne. Allez prier pour que vos yeux spirituels s'ouvrent. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி பரிசுத்த ஆவியானவரால் கண்கள் திறக்கப்பட்டால்தான் பரிசுத்த ஆவிக்குள்ள நுழைந்து நாங்கள் பேசலாம். Si nous avons les yeux spirituels ouverts grâce au Saint-Esprit, on pourra parler en esprit. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். காண்பிக்கணும். Il faut montrer. எப்படி சொல்றது? என் வழி தனி வழி என்று நிக்காதீங்க. On peut pas dire que j'ai un chemin qui m'appartient qu'à moi. நான் செய்யற சரி என்று மாத்திரம் என்றாதீங்க. Ne restez pas en disant que ce que je fais c'est correct. எனக்கெல்லாம் தெரியும் என்று மாத்திரம் தயவு செய்து நீங்க கொஞ்சம் பெருமையா இருக்காதீங்க, அது ஆபத்து. Ne soyez pas fiers en disant que moi je connais tout, c'est dangereux. நான் சொல்றது ஆவிக்குரிய மனுஷருக்கு சொல்றேன். Moi je parle aux gens spirituels. ஆவிக்குரிய சியோன் சபைக்கு சொல்றேன். Moi je dis à l'église spirituelle qui est Sion. ஆவிக்குரிய மக்களுக்கு சொல்றேன். Moi je dis aux gens qui sont spirituels. உங்களுக்கு தெரிய வேணும். Vous devez connaître. ஆவிக்குரிய கண்கள் எனக்கு இருக்குதா அல்லது மாமிச கண்களான்னு உங்களுக்கு தெரிய வேணும். Vous devez connaître si j'ai des yeux spirituels ou des charnels. ஆவிக்குரிய ஜீவியம் மிகவும் முக்கியம். La vie spirituelle est importante. அது உங்க
Vous ne pourrez pas le connaître avec vos yeux spirituels. Alléluia. Devant nous. Premièrement, vous devez dire que vous êtes de Dieu. Jean dit, vous avez vaincu le diable, vous êtes de Dieu. Parce qu'il a parlé de l'Antichrist avant. Premier verset jusqu'au troisième verset, il parlait du diable. Celui qui est en nous est plus grand que celui qui est dans le monde. Alléluia. Nous ne sommes pas des hommes simples. C'est un mystère. C'est un mystère comment un grand Dieu est en nous. La vache, elle mange de l'herbe qui est verte, mais elle donne du lait blanc. C'est un mystère. La dernière fois, je l'avais dit. C'est un mystère. La vache, elle mange de l'herbe verte et elle donne du lait blanc. Les mères aussi, elles sont pareilles. Regardez une mère qui a un enfant. Elle mange toutes choses, mais elle donne du lait qui est blanc. Elle mange de la sauce de poisson. La sauce de requin. Elle mange tout type de poisson avec de la sauce sri-lankaise. C'est un mystère. Dans un petit corps, c'est un merveilleux, un grand Dieu dans notre cœur. Moi, je ne sais pas comment c'est possible. Mais la Bible dit, moi je ne sais pas comment. La vache mange de l'herbe verte et donne du lait blanc. Les mères, réfléchissez comment tout ce que vous avez mangé et donné du lait. La dernière fois, je l'avais dit, l'homme boit toutes choses, mais l'urine est... C'est un mystère. Moi, je ne connais pas non plus. Mais je sais une chose. Jésus est en moi. Moi, je sais. Plus que toute chose qui est dans le monde, dans mon cœur qui est petit, ce qui est Dieu qui est dedans, il est plus grand. Quel est le désir de ce Dieu? Il faut que tu sois un homme qui a les yeux spirituels ouverts. Il y a l'anniversaire qui vient. Venez pour que vos yeux s'ouvrent. Allez dire les paroles que je vous ai dites chez vous. Dans ce temps d'anniversaire, il faut que mes yeux spirituels s'ouvrent. Pas les yeux charnels, pas les paroles charnelles, mes yeux spirituels. Si mes yeux spirituels s'ouvrent, moi je dis en tant que serviteur de Dieu, vous pourrez ressentir que le Dieu est assis en vous. Il va vous montrer de différentes manières qu'il est en vous. Il est avec vous. Élisée a prié, Seigneur, ouvre ses yeux. Le Seigneur a ouvert les yeux. Le Seigneur a ouvert les yeux de Balaam. Sondez-vous. L'autre n'avait pas les yeux ouverts. Abraham, il avait les yeux spirituels ouverts. Réfléchissez.
அதுதான் நமக்கு தேவை. C'est ce dont nous avons besoin. இதுக்கு தான் ஆண்டு விழாக்களை வச்சு ஒரு 7 நாள் வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணி கொஞ்சம் நாங்கள் நான் எனக்கு புதுப்பிக்கப்படுறதுக்காக. C'est pour cela nous organisons l'anniversaire de l'église pour que nous soyons renouvelés. நான் சிஸ்டர் ராஜேந்திர ஜீசஸ் லிவ்ஸ்க்கு ஏன் தொடர்ந்து போறது? Pourquoi j'ai allé à Jesus Lives? பிரசங்கம் பண்றது எனக்கு அது அடுத்த காரியம். Le fait de prêcher c'est une autre chose. அந்த 7 நாளும் போறது அங்க வந்த மற்ற ஊழியக்காரட வசனத்தை நான் கொண்டு போறேன். C'est pour écouter les messages des serviteurs qui venaient pendant les 7 jours. C'est pour cela que j'allais. C'est pour cela que j'allais. ஆண்டவர் கொண்டு சொல்றான் அந்த அம்மாவோ ஐயாவோ எனக்கு தந்த வசனத்தை அது எவ்வளவு பிரசங்கிட்டு போகலாம். ஆனா நான் போறது அந்த மேடையில உட்கார்வன் காலையில இருந்து பின்னேற மட்டும் அந்த ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை கேட்டு எழுதி கொண்டு வருவேன். எனக்கு ஆண்டவர் வசனம் நாங்கள் ஆவிக்குரியவங்களா இருக்கோம். Moi du matin au soir je restais assis sur l'estrade et j'écrivais les messages. Levez les deux mains, lisons. கொஞ்சம் உங்களை கொண்டு வாங்க ஆண்டவர் கொண்டு வாங்க. Venez devant le Seigneur. எப்படி இருக்கீங்க? Comment vous êtes? ஆண்டவரை உங்களால காண முடியும். Vous pouvez voir le Seigneur. தேவனை உங்களால காண முடியும். Vous pouvez voir Dieu. உங்களால பார்க்க முடியும். Vous pouvez voir. ஆண்டவர் உங்களை நடத்துவதை உங்களால பார்க்க முடியும். Vous pouvez voir comment le Seigneur vous conduit. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கண்கள் திறக்கப்பட்டால் உங்களால பார்க்க முடியும். Si vos yeux s'ouvrent, vous pouvez voir que le Seigneur est avec vous. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் உங்களுக்கு இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே நீங்க வாழைக்க நன்மை தீமை உங்களால அறிய முடியும். Si vos yeux spirituels s'ouvrent, vous pouvez voir toutes choses, tout le bien et le mal dans le monde. Priez. Thank you, Holy Spirit. Thank you. வாயை திறவுங்க. வாயை திறவுங்க. வாயை திறவுங்க. வாயை திறவுங்க. ஓ ரபா ஷம்த ரஹபா கதூரி. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறக்கப்படி கேளுங்க. Ask the Lord to open my spiritual eyes. என்னோட குடும்பத்தில், என்னோட வீட்டில், சபை வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் வாழைக்கு ஆண்டவரே என் கண்களை திறவுங்க. எனக்கு அறிய வேணும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து அறிய வேணும். எதிர்காலத்தை குறித்து அறிய வேணும் ஆண்டவரே. ஐயா என் கண்களை திறவுங்க. ஆவியானவர் இறங்கி வந்தா கண்கள் திறக்கப்படும். பரிசுத்த ஆவி இறங்கி வந்தா கண்கள் திறக்கப்படும். ரீபா ராபா ஷம்தரஹா பகதூரி பிரேபா தோகோரி திகாபா சம்தரபா ரெம்ரோபா கதேக்கரபா ஷம்தரஹா பகதூரி ரெம்ரோபா தோகோரி நிமிக்கரபா ஷம்தரஹா பகதூரி ரெம்ரோபா தோகோரி நிமிக்கரபா ஷம்தரஹா பகதூரி ரெம்ரோபா திக்கரஹா பக ஷம்தர ஜெபிங்க அந்நிய பாஷை ரெம்ரோபா தோகோரி நிமிக்கரபா சம்தரஹா பகதூரி எல்லாரும் வாய்களை திறவுங்க. வாய்களை திறவுங்க. வாய்களை திறவுங்க. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறவுங்க. ஐயா உம்முடைய நடத்தல் வேணும் எனக்கு. லோத்தினால அதை பார்க்க முடியல. பிள்ளையாமால அதை பார்க்க முடியல. நாங்கள் பார்க்கணும் ஐயா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்க்க வேணும். எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறவும். பிள்ளையாம் போல தாழ விழுகிறோம் ஐயா. பிள்ளையாம் போல தாழ விழுகிறோம். எங்கள் மேல உங்களுடைய ஆவியை ஊதுங்க. எங்கள் மேல ஆவியை ஊத்துங்க. நீமாராபா சோரி நிமிக்கரபா ரெம்ரோ பதிக்கரபா சம்தரக பகதூரி ரெப்ரோ பதிக்கரக பக சம்தரக பகதூரி. Thank you Lord Jesus. Hallelujah சொல்லலாம். ஒரு சபை நடத்துறது லேசன் நினைக்கிறீங்களா? Est-ce que c'est facile de diriger une église? ஒரு குடும்பத்தை நடத்த முடியாம இருக்கிறீங்க. ஒரு மனைவி ஒரு பிள்ளை, ஒரு மனைவி 2 பிள்ளை, ஒரு மனைவி 3 பிள்ளைய வச்சு என்ன பாடுபடுத்துறீங்க? ஊழியக்காலால எப்படி நடத்த முடியும்? அது ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு இருக்கணும். இல்லையென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவே முடியாது. ஒரு மனைவி ஒரு பிள்ளைய நடத்த கஷ்டப்படுற உங்க பிள்ளையே உங்களுக்கு கீழ்ப்படியதில்லை. உங்களோட பிள்ளையே உங்களுக்கு கீழ்ப்படியல. ஆவிக்குரிய பிள்ளை இல்லாத பிள்ளைய ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்காத பிள்ளைய ஜெபிக்காத பிள்ளை ஜெபிக்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளை மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அது உங்க குடும்பம். இவ்வளவு சபையையும் இவ்வளவு ஆட்களையும் இத்தனை சபையை 30 வருஷமா நான் நடத்துறேன்டா. அது என்ன வேணும் எங்களுக்கு?
என்ன வேணும்? மாமிசம் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, என்ன அவர் காண்பிக்கணும் எங்களுக்கு. சில மேலையா சொல்லார், நேசிக்கிற பரலோக பிதாவே, பிள்ளையாம போல எங்கள் கண்களை திறவுங்க. எம்மாவூருக்கு போன எம்மாவூர் பிரதேசத்துக்கு போல எங்கள் கண்களை திறவுங்க. ஆபிரகாமுக்கு போல எங்கள் கண்களை திறவுங்க. எலிசாவின் வேலைக்காரனுக்கு போல எங்கள் கண்களை திறவுங்கப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்பட்டாத்தான், ஆவிக்குரிய கண்களா இருந்தாத்தான் ஆவிக்குரிய காரியங்களை எங்களால் அறிய முடியும் ஐயா. வருகிற நாட்கள், ஆண்டு விழா காலங்கள்ல எங்கள் எல்லாருடைய கண்களையும் திறவுங்க. மாமிச கண்களை மறைத்து எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து எங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிங்கப்பா. வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்க அத்தனை ஊழியக்காரர்கள், சபையார் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்கப்பா. மக்களை ஆசைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சொல்லலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கும், குடும்பத்துக்கு ஜெபிக்கும். ஜெபிங்க பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய பிள்ளை ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட பிள்ளையா என் பிள்ளை மாறணும் மட்டும் ஜெபிங்க. புருஷனுக்காக, என் புருஷன் ஒரு ஆவிக்குரிய கண்கள் உள்ளவனா இருக்கணும். என் மனைவி ஒரு ஆவிக்குரிய கண் உள்ள பிள்ளை. அதுதான் உங்க ஜெபம். ஆவிக்குரிய கண்கள் இல்லாவிட்டால் தோத்துருவீங்க. மாமிசம் கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். ஆவி ஜெயிக்கிறது. அவர் தேவன், அவர் ஆவியானவர், அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய ஜனங்களா இருந்து, ஆவிக்குரிய மக்களா இருந்து, ஆவிக்குரிய கண்கள் இருந்தா இங்க வித்தியாசமானவர். வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சொல்லுவோம் எல்லாரும், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சொல்லும். எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கண்டு சொல்லுவோம். God bless you பிள்ளைகள். God bless you. போயிட்டு வாங்கோ. God bless you பிள்ளைகள்.